Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As most of you already know, the subject under which we are going to study the Word of God these days is the cross. உங்களில் பலருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி இந்த நாட்களில் சிலுவை என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Let us begin by reading what is supposedly the most popular verse in the Bible, namely John 3:16. நாம் ஆரம்பிக்கும்படியாக வேதத்தில் மிகவும் பிரசித்தமான வசனமாக அறியப்படுகிற யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. This title, the cross, is two titles condensed into one. சிலுவை என்கிறதான இந்த தலைப்பு இரண்டு தலைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதா இருக்கிறது. One is the cross that Jesus carried and the other is the cross that we have to carry. ஒன்று இயேசு சுமந்ததான சிலுவை, இரண்டாவது நாம் சுமக்க வேண்டியதான சிலுவை. We will divide this title into 4 subtitles and consider each subtitle each day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக நாம் கவனிக்கும்படியாக இந்த தலைப்பை 4 உப தலைப்புகளாக நாம் பிரிக்க போகிறோம். This subject will get more and more deep and more important as we go through each day. So we request you to take trouble to come and attend every day's meetings. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல இந்த தலைப்பானது மிகவும் ஆழமாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிரமம் எடுத்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். Today our chief focus will be on the cross on which Jesus died, the cross of Christ. இன்றைக்கு இயேசு மரித்ததான அந்த சிலுவை, இயேசுவின் சிலுவை நம்முடைய மைய விஷயமாக இருக்க போகிறது. Tomorrow the subject will be his cross and my cross. நாளைய தினத்தினுடைய விஷயம் அவருடைய சிலுவையும் என்னுடைய சிலுவையும். The third day, Saturday, the subject will be the crucified life. சனிக்கிழமை 3ஆம் நாள் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை என்பது நம்முடைய தலைப்பாயிருக்கும். And finally the title on Sunday, God willing, will be life in high places. தேவனுக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் நம்முடைய தலைப்பு உயர்ந்த இடங்களில் உள்ள வாழ்க்கை என்பதா இருக்கும். I want to place before you certain points about the importance of the cross. சிலுவையின் முக்கியத்துவத்தை பற்றி சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Why is this subject, the cross, important and significant to us? ஏன் இந்த சிலுவை என்கிற தலைப்பு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றியமையாததாக இருக்கிறது? The first point is that it is by this cross that we really understand how much God loves us. முதலாவது விஷயம், இந்த சிலுவையின் மூலமாக தான் தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். We just read God so loved the world. Actually that word so is supposed to be emphasized, and as we express in our messages, in texting others, when we say thank you so much, we add many O's to the SO. In the same way, God so loved the world is actually an elongated so. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதான வசனத்தில் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அந்த இவ்வளவாய் என்கிற வார்த்தை மிகவும் வலியுறுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் குறுஞ்செய்திகளை அனுப்பும்போது தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லும்போது, அதிகமாக நன்றி உணர்வினால் நிறைந்து சொல்லும்போது அந்த எஸ்ஸுக்கு பக்கத்திலே நிறைய ஓ அப்படி சேர்த்து நாம் மெசேஜ் அனுப்புவது போல இந்த இவ்வளவாய் என்கிற வார்த்தை எவ்வளவு வலியுறுத்தினாலும் அது தகுந்ததாக இருக்கிறது. Evil is something that we all hate. தீமை என்பது நாம் எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. But we must understand there is something very good that has come out of evil. ஆனால் தீமையிலிருந்து மிகவும் நன்மையான ஒன்று புறப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The cross is something very evil. சிலுவை என்பது மிகவும் தீமையான ஒன்று. And but the good came out of the evil of the cross. ஆனால் அந்த சிலுவையின் தீமையிலிருந்து நன்மை புறப்பட்டு வந்தது.
God didn't just write letters or utter in words that He loves us. He did not just give us gifts to say that He loves us, but He took the evil of the cross and brought out His full love and expressed love to its extreme by being crucified for us. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை வெறும் வார்த்தைகளால் சொற்களால் சொல்லி முடித்து விடவில்லை, அல்லது எழுத்துக்களால் அதை எழுதி காண்பித்து முடித்து விடவில்லை, அல்லது நமக்கு ஏதோ உபகாரங்களை சில கிஃப்ட் கொடுப்பது போல சில நல்ல பொருட்களை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் அதோடு நிறுத்தி விடவில்லை. மாறாக அந்த சிலுவையினுடைய அந்த தீமையை, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கக்கூடிய அந்த கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மேல் அவர் வைத்திருக்கிறதான தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். So we understand it's not just God so loved the world, but the evil of the cross became so good. God brought out His full love through the evil of the cross, so that we can say and understand through the cross, God, not God so loved the world, but God so loved the world. எனவே தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த சிலுவை என்கிற தீமையிலிருந்து தேவன் தம்முடைய அன்பை முழுமையாக வெளியே கொண்டு வந்து அவர் நம் நிமித்தம் வைத்திருந்த அந்த அன்பை தம்முடைய கொடூர மரணத்தினால் வெளிப்படுத்தினபடினால் இதை நாம் இப்படி வாசிக்க வேண்டும்: தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். If God can be so wise to bring so much of good out of evil, then the evil that is happening in your life, if you submit that to God, He is able to bring good out of it. தீமையிலிருந்து இவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தேவன் அனந்த ஞானம் உள்ளவராய் இருப்பார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிற தீமைகளை நீங்கள் கர்த்தரிடம் சமர்ப்பிப்பீர்கள் என்றால் அதிலிருந்து ஒரு நன்மையை உண்டாக்க வல்லவராகவே இருக்கிறார். Secondly, இரண்டாவதாக, what we understand from the cross, சிலுவையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? because we are all born in sin, நாம் எல்லாரும் பாவத்தில் பிறந்தபடியினால் God is basically angry with all of us. தேவன் அடிப்படையில் நாம் எல்லார் மேலும் கோபம் உள்ளவராக இருக்கிறார். The only place where God's wrath can be turned away from us is at the cross. தேவனுடைய கடும் கோபம் நம்மை விட்டு திருப்பப்படக்கூடியதான ஒரே ஒரு இடம் இருக்கும் என்றால் அது சிலுவையாக இருக்கிறது. So the cross has become a refuge for the sinner, a hiding place from the wrath of God. எனவே ஒரு பாவிக்கு அடைக்கலமாக, தேவனுடைய கடுங்கோபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அடைக்கல பட்டணமாக சிலுவை மாறி இருக்கிறது. God willing, we'll study about the dove in the clefts of the rock on day 3. கர்த்தருக்கு சித்தமானால் மூன்றாம் நாளில் அந்த கன்மலையின் வெடிப்புகளில் இருக்கிறதான புறாவை பற்றி நாம் படிக்க போகிறோம். That is actually a picture of our finding refuge in Christ. The rock is Christ, the dove is us, and just like the dove finds its refuge in the clefts of the rock, we find our refuge in the cross of Christ. நாம் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவின் சிலுவையில் அடைக்கலத்தை கண்டடைகிற ஒரு சித்திரமாகவே அது காணப்படுகிறது. அந்த புறா நம்மை காண்பிக்கிறது, அந்த கன்மலை இயேசுவை சித்தரிக்கிறது. எனவே நாம் கிறிஸ்துவின் சிலுவைக்குள் அடைக்கலம் புகுகிறதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். In every prayer that we pray, we finish our prayers in Jesus' name. We ask the Father, because it is in Christ that we are forgiven. It's in Christ that the wrath of God is appeased, and we have to approach God the Father only through Christ. நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவிலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று நாம் சொல்லுகிறோம். காரணம், இயேசுவுக்குள் தான் நாம் மன்னிக்கப்படுகிறோம். இயேசுவுக்குள் தான் நம்மேல் வர இருக்கிற தேவனுடைய கடுங்கோபம் அது சாந்தப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நாம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறோம். நம்முடைய ஜெபங்களும் அப்படியே. So the wrath of God that was supposed to fall on us fell on Christ. நம்மேல் வந்து விழ வேண்டிய தேவனுடைய கடும் கோபம் கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. When you look at the marred face of Jesus Christ and the torn body of Jesus Christ, that's the wrath of God expressed in the Son of God. அந்த கேடடைந்ததான இயேசுவின் முகத்தை, கிழிக்கப்பட்டதான இயேசுவின் சரீரத்தை நாம் பார்க்கும்போது அதுதான் தேவ கோபம் தேவகுமாரன் மேல் வெளிப்படுத்தப்பட்டதினுடைய அடையாளமாக இருக்கிறது. It is Jesus intercepting that wrath that was supposed to fall on me, and He took that wrath on Himself, and that's what you see as the gory picture of the cross. சிலுவையில் நாம் காண்கிறதான அந்த கோர காட்சி, என்மேல் வரவிருந்ததான தேவனுடைய கோபத்தை இயேசு அப்படியே நடுவில் புகுந்து தடுத்து நிறுத்தி தம்மேல் ஏற்றுக்கொண்டதை நாம் அந்த காட்சியினூடாக காண்கிறோம். Thirdly, மூன்றாவது, the cross
teaches me how to hate myself in a healthy way. நான் எப்படி ஒரு ஆரோக்கியமான விதத்தில் என்னை வெறுப்பது என்பதை சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. Just like Jesus had his cross to carry, he was only setting a precedent or setting an example for us to carry our crosses. இயேசு எப்படி தாம் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை அவருக்கு இருந்ததோ அதே போல நாம் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு அதை சுமந்தார். Jesus said, unless you learn to hate yourself and take up that cross that is assigned for you and follow me, you can't be my disciple. உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான அந்த சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே வெறுத்து என்னை பின்பற்றாவிட்டால் நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருக்க முடியாது என்று இயேசு சொன்னார். But unfortunately, we all love ourselves unduly. ஆனால் அதிகபட்சமாக தவறான விதத்தில் நாம் எல்லாரும் நம்மை நேசிக்க கூடியவர்களாக துரதிர்ஷ்டவசமாக மாறி இருக்கிறோம். The Bible says in Psalm 49 verse 20, man who does not understand is equal to an animal. அறிவில்லாத மனிதன் ஒரு மிருகத்துக்கு சமமானவன் என்று 49ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. When I was studying in college, human beings were classified with animals in zoology. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஜுவாலஜியிலே மனிதர்கள் விலங்குகள் என்கிறதான அந்த விலங்குகளோடு தான் அவர்கள் வகையறுக்கப்படுகிறார்கள். The Bible also says if we lack understanding about life, we are equal to animals. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் நம்முடைய ஜீவியத்தில் அறிவில்லாமல் இருப்போம் என்றால் நாம் மிருகங்களுக்கு சமமானவர்கள். When we consider our fallen character traits, we have to humbly acknowledge that we are not very different from animals. நாம் நம்முடைய விழுந்து போனதான சுபாவங்களை கவனித்து பார்க்கும்போது தாழ்மையாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மனிதர்களுக்கும் நமக்கும் பெரிய விலங்குகளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. So at the end of our life, we actually ought to be isolated from good people and goodness, and that place of isolation is called hell. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நல்லவர்கள் மற்றும் நன்மையானவைகளில் இருந்து நாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தனிமைப்படுத்தப்படுகிறதான அந்த இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. We think we are good. நாம் நல்லவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். We look at some people and say they are good. நாம் சிலரை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம். But all that goodness is just moral and social goodness and will not qualify for heaven. ஆனால் அந்த நன்மை எல்லாமே அது சன்மார்க்க ரீதியான ஒரு நன்மை அல்லது சமுதாயத்தின் பார்வையில் ஒரு நன்மை தான். இது பரலோகத்துக்கு ஒருவரையும் தகுதிப்படுத்துவது இல்லை. Because the Bible says in Psalm 53, there's none that doeth good, emphatically, no, not one. வேதம் 53ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, அதை வலியுறுத்தி சொல்லுகிறது ஒருவனாகிலும் இல்லை. Which means my so-called goodness is only goodness amongst human beings and will not qualify me to go to heaven. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நன்மை என்று எனக்குள் சொல்லப்படுகிறதான அந்த காரியங்கள் மனிதர்களுடைய பார்வையில் இருக்கிற ஒரு சன்மார்க்கமான நன்மை தான். இது பரலோகத்துக்கு செல்வதற்கு என்னை தகுதிப்படுத்தக்கூடியது அல்ல. There are so many philosophies which say that man is basically good, but he has some badness in him. But the truth is we are basically bad. We might have some good things here and there. பல தத்துவங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. அதாவது அடிப்படையில் மனிதன் நல்லவன் தான், ஆனால் ஆங்காங்கே சில தவறுகள் சில கெட்ட காரியங்கள் அவனுக்குள் இருக்கிறது என்று. ஆனால் உண்மை இதற்கு மாறானது. மனிதன் அடிப்படையில் கெட்டவன், ஆங்காங்கே சில நல்ல காரியங்கள் அவனுக்குள் இருக்கலாம், அவ்வளவுதான். There is something called sin that we are born with. The inclination towards wrong things, the inclination towards evil, the inclination towards hell that we are born with. நாம் பாவத்தோடு பிறந்தவர்கள் என்று சொல்லும்போது தவறானவைகளுக்கு நேராக சாயக்கூடிய ஒரு தன்மையோடு, தீமையான காரியங்களின் பக்கமாய் சாயக்கூடிய ஒரு தன்மையோடு, நரகத்தின் பக்கமாய் சாயக்கூடிய ஒரு தன்மையோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். Although I am born like that, நான் அப்படி பிறந்திருந்தாலும் I don't hate myself, I love myself. நான் என்னை வெறுப்பது இல்லை, நான் என்னை நேசிக்கிறேன். I have my own plans and I have my own dreams. எனக்கு என்னுடைய சொந்த திட்டங்கள் இருக்கிறது, கனவுகள் இருக்கிறது. Although I'm basically bad, I want people to talk good about me always. அடிப்படையில் நான் கெட்டவனாய் இருந்தாலும் மற்ற எல்லாரும் என்னை குறித்து எப்பொழுதும் நன்மையானவைகளையே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want things done my way around me. என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் என்னுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று
நான் விரும்புகிறேன். I want people to appreciate what I do. நான் செய்கிற காரியங்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I get hurt when people speak ill of me. என்னை பற்றி மற்றவர்கள் தவறாய் பேசும்போது நான் காயப்படுகிறேன். But the cross changes this. ஆனால் சிலுவை இதையெல்லாம் மாற்றி அமைக்கிறது. The cross teaches me how to hate myself in a healthy way. எப்படி ஒரு ஆரோக்கியமான விதத்தில் என்னை நானே வெறுப்பது என்பதை சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. Tomorrow and day after tomorrow we are going to see that we are on a journey to a certain kind of death, not literal death, but a certain kind of death to our fallen personality so that Christ might take that place. நாம் ஒரு விதமான மரணத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். ஒரு எழுத்தின்படியான மரணத்தை நான் இங்கே குறிப்பிடவில்லை. நம்முடைய விழுந்து போனதான அந்த பழைய மனுஷன் என்கிற ஆளுமைக்கு ஒரு மரணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பயணத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் போது இயேசு அந்த இடத்தை எடுத்துக்கொள்வார். இதை நாளைக்கு நாம் படிக்க போகிறோம். So when Jesus died on the cross, he was setting an example. He was teaching me how to hate myself and how to be crucified. இயேசு சிலுவையில் மரித்தபோது அவர் எனக்கு முன்மாதிரியாக ஒரு காரியத்தை வைத்தார், அல்லது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். நான் எப்படி என்னை நானே வெறுத்து சிலுவையில் அறைவது. Fourthly, நான்காவதாக, the cross helps me to move from a self-centered life to a Christ-centered life. சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையை நோக்கி முன்னேறி செல்வதற்கு இந்த சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. By nature, I am the center of my universe. இயல்பாகவே என்னுடைய அண்ட சராசரத்தின் மைய புள்ளி நான் தான். You are the center of your universe. உங்களுடைய உலகத்தின் மைய புள்ளி நீங்கள் தான். Your life is all about yourself. உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே உங்களை பற்றியதாகவே இருக்கிறது. My studies, my family, my future, my health, my body, my dreams, my interests, my likes, my favorites, my dislikes, my friends, it's all about me. என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய தேவைகள், எனக்கு இஷ்டமானவைகள், எனக்கு பிடிக்காதவைகள், என்னுடைய முன்னுரிமைகள், இப்படி எல்லாமே என்னை பற்றியதாகவே இருக்கிறது. But life will not succeed and prosper when I am self-centered. ஆனால் நான் சுயத்தை மையமாய் கொண்டிருக்கும் போது, அல்லது என் வாழ்க்கை என்னையே மையமாய் கொண்டிருக்கும் போது வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் அல்லது வெற்றி கிடைக்காது. I am just chasing bubbles and mirages when I follow my own dreams. என்னுடைய சொந்த கனவுகளையே நான் பின்பற்றி போகும்போது நான் கானல் நீரையும் வெறும் நீர்க்குமிழிகளையுமே பின்தொடர்கிறேன். But when I come to the cross, ஆனால் நான் சிலுவைக்கு வரும்போது, and when I see Jesus' love expressed on the cross for me personally, தனிப்பட்ட முறையில் எனக்கென்று இயேசுவின் அன்பு சிலுவையில் வெளிப்படுத்தப்படுவதை நான் காணும்போது, I begin to realize that life is not about me. வாழ்க்கை என்னை பற்றியது அல்ல என்பதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறேன். I begin to realize that my life is not about me. My life is about Christ. என்னுடைய வாழ்க்கை என்னை பற்றியது அல்ல, அது கிறிஸ்துவை பற்றியது என்பதை நான் உணர ஆரம்பிக்கிறேன். I once read that in a book and it touched me and it has stuck onto me since then. நான் ஒரு முறை இதை ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். அப்பொழுது அது என்னை தொட்டது. அது முதல் கொண்டு அந்த வாசகம் என்னோடு ஒட்டி கொண்டு விட்டது. When I opened that book, அந்த புஸ்தகத்தை நான் திறந்தபோது, the first sentence struck me and hit me, and it has hit me and got embedded into me since then. அந்த புஸ்தகத்தில் இருந்த முதல் வரிகள் என்னை அப்படியே தாக்கினது. அது என்னோடு அப்படியே ஒட்டி கொண்டது. அது என்னை எனக்குள் அப்படியே பொதிந்தது போல ஆகிவிட்டது. The first sentence was, it's all about God. அதில் இருந்த முதலாவது அந்த வரி என்ன தெரியுமா? எல்லாமே தேவனை பற்றியது. Only then I realized, till then I was thinking of myself, but now I realized that it's not about me. My life is not about me. It's all about God. அப்பொழுதுதான் நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். இதுவரையிலும் நான் என்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னை பற்றியது அல்ல, எல்லாமே தேவனை பற்றியது. So the cross starts changing my mind from being self-centered in thinking that it's all about myself to no, it's not about myself, it's all about Jesus. எனவே என்னுடைய வாழ்க்கை என்னை பற்றியது என்கிற அந்த சுயத்தை மையமாய் கொண்ட கண்ணோட்டத்தில் இருந்து என்னுடைய மனதை மாற்றி, அது அப்படி அல்ல, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாய் கொண்டது, எல்லாமே கிறிஸ்துவை பற்றியது என்கிற மனநிலைக்கு என்னை மாற்றக்கூடியதுதான் சிலுவை. So in the previous point, the cross teaches me how to hate myself in a healthy way. That's the first half.
The second half is that I move from this death towards Christ, where Christ becomes everything to me. முதல் ஏற்கனவே நான் சொன்ன குறிப்பு சிலுவை ஆரோக்கியமான விதத்தில் நான் என்னை வெறுக்க என்னை கற்றுக் கொடுக்கிறது. அது முதல் பாதி தான். அதனுடைய இரண்டாவது பாதி இந்த மரணத்திலிருந்து கிறிஸ்து எனக்கு எல்லாமாய் மாறுகிறதான அந்த இடத்துக்கு நான் கடந்து போகிறேன். கிறிஸ்துவை மையமாய் கொண்ட வாழ்க்கைக்கு நான் கடந்து போகிறேன். Many of us are still seated here. We have run many kilometers in Christian life. We are deep into Christian life, but still our lives are about ourselves. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்மில் பலரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல கிலோமீட்டர் ஓடினவர்கள், பல ஆழங்களை பார்த்தவர்கள். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை நம்மை பற்றியதாகவே இருக்கிறது. That's because we are running our Christian life having bypassed the cross. ஏன் என்று சொன்னால் நாம் சிலுவையை தவிர்த்து விட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். All of you listen carefully. எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். You have only one permission to be alive on earth. நீங்கள் இந்த பூமியிலே உயிர் வாழ்வதற்கு ஒரு நிபந்தனையின் பேரில் தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. When you look at the cross, நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது you and I are supposed to be there, not Jesus. இயேசு அங்கே இருக்க வேண்டியவர் அல்ல, நானும் நீங்களும் தான் அங்கே இருக்க வேண்டியவர்கள். Jesus is sinless and innocent. இயேசு பாவம் இல்லாதவர், அவர் குற்றமற்றவர். You and I are the guilty and wicked ones. நீங்களும் நானும் தான் குற்றவாளிகள், பொல்லாதவர்கள். But the sinless one was put there on the cross to set us free. ஆனால் நம்மை விடுவிக்கும்படியாக பாவம் இல்லாதவர் அங்கே அவர் தொங்கினார். Now that we are let free, இப்பொழுது நாம் சுயாதீனமாய் இருக்கும்படி நாம் விடப்பட்டிருக்கிறோம். we can be alive, but one condition. நாம் இப்பொழுது உயிர் பிழைத்திருக்கலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. Read 2 Corinthians chapter 5 and verse 15. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். And that he died for all, that they which live should not henceforth live unto themselves, but unto him which died for them and rose again. Did you hear that? நீங்கள் அதை கேட்டீர்களா? Doesn't it shake you when you hear that? நீங்கள் இதை கேட்கும்போது இது உங்களை அசைக்கவில்லையா? You have permission to live, but only one reason, one condition. Don't live for yourself. You have to live for the one who died for you. நீங்கள் உயிர் வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடாது, உங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று வாழ வேண்டும். So the cross is telling you your life is no longer about yourself, it's about Christ. எனவே சிலுவை உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கை உங்களை பற்றியது அல்ல, அது கிறிஸ்துவை பற்றியது. Earlier on, people thought the earth was the center and the whole universe revolved around the earth. முன்காலங்களில் ஜனங்கள் இப்படி நினைத்தார்கள், பூமி தான் எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்கிறது, முழு அண்ட சராசரமும் பூமியை சுற்றி வருகிறது என்று. Only later on did they understand it's not the earth that is the center of the universe or the solar system. The sun is the center. அதற்கு பிற்பாடுதான் இந்த அண்ட சராசரம் அல்லது சூரிய குடும்பத்தின் மையம் பூமி அல்ல, சூரியன் தான் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். In the same way, initially we think it's all about ourselves. The whole world revolves around me all the time. But later on we understand the truth. It's not about me, it's about Jesus. The cross makes us turn this way. நம்மை பற்றிய உண்மையும் இதுதான். ஆரம்பத்தில் நாம் என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம், உலகமே என்னை சுற்றி தான் வருகிறது, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே என்னை பற்றியது என்று. ஆனால் பின்னர் தான் அது தவறு. இயேசுவின் சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையின் மையம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். So if you have gone deep into Christian life not realizing this, you have bypassed the cross. Come back, come to the cross, realize it's not about you. Tomorrow and day after we'll learn more about this and then go back on your journey. எனவே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெகு தூரம் கடந்து மிகுந்த ஆழங்களுக்குள் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த பாடத்தை நீங்கள் கற்றிருக்காவிட்டால் நீங்கள் சிலுவையை தவிர்த்து விட்டு வேறொரு வழியாக முன்னேறி சென்றிருக்கிறீர்கள். இதை உணர்ந்து நீங்கள் மறுபடியும் வந்து சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையின் மையம், கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையின் மையம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கள். இதை பற்றி நாளைக்கும் நாளைய மறுநாளும் நாம் அதிகமாய் சிந்திப்போம். The fifth thing that we learn about the cross, சிலுவையை பற்றி நாம் அறிகிற ஐந்தாவது விஷயம், the fifth thing that we learn from the cross, அல்லது சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஐந்தாவது விஷயம், this is what we are going to focus on day 4. இதை 4ஆம் நாளில் நாம் அதிகமாய் கவனிப்போம். There is something called the resurrected life that we are all called to live.
நாம் எல்லாரும் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை அது உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. It is a flying life. இது பறக்கிற ஒரு ஜீவியம். It's a life on another realm, on another plane. அது வேறொரு பரிமாணத்தில் வேறொரு தளத்தில் வாழ்கிற வாழ்க்கை. It is a life where supernatural things are natural. அந்த பரிமாணத்தில் நாம் ஜீவிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் இயல்பாக நடக்கும். The sun rising in the east and setting in the west is natural in this world. இந்த உலகத்தில் சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவது இயல்பு. The dogs barking and the flowers blooming and the trees growing and the rain falling, this is nature, this is natural in this world. நாய் குரைப்பது, பூக்கள் மலருவது, மற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் இயல்பாக இருக்கிறது. But in that other plane that I'm talking to you about, where we live the resurrected life, the supernatural is natural. That means miracles and laws of supernature that are beyond this nature operate there very naturally. ஆனால் நான் பேசுகிற அந்த மற்றொரு பரிமாணம் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இயல்பாக நடக்கும். அதாவது அதிசயங்கள், நம்முடைய மூளைக்கு எட்டாத காரியங்கள் மிகவும் சாதாரணமாக அங்கே நடக்கும். So keeping these things in mind, we are now going to go to the cross of Christ and focus on why Jesus died for us. இந்த 5 குறிப்புகளையும் மனதில் வைத்தவர்களாக இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக கடந்து சென்று கிறிஸ்து ஏன் நமக்காக மரித்தார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். We read in the key verse, God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம். We are going to see how much he loved us. அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். When something bad takes place at home, வீட்டிலே ஏதாவது கெட்ட காரியம் சம்பவிக்கும் போது, if it is a reproach, even if it is something that we haven't done, we will only try to cover it up. We won't expose it. அதாவது அது ஒரு நிந்தையாக இருக்கலாம், நாம் செய்யாத ஒரு தவறாக இருக்கலாம், ஆனால் அதை நாம் மறைக்க தான் பிரயாசப்படுவோம், அதை வெளிப்படுத்த மாட்டோம். But you look at Jesus' love expressed towards us. ஆனால் இயேசு நம்மேல் வைத்த அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்று பாருங்கள். Even in the genealogy of Jesus in Matthew chapter 1, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வம்ச வரலாறை நாம் பார்க்கும்போது, in the genealogy of the Bible of Israel, you will always see only the males involved in the genealogy. யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்ச வரலாறை நீங்கள் பார்த்தால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதிலே ஆண் மக்கள் மாத்திரமே குறிப்பிடப்படுவார்கள். But I'll give you some homework to do. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வீட்டு பாடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். In Matthew chapter 1, there are names of 4 women pulled out and brought into the genealogy. ஆனால் எங்கேயோ இருந்து இழுக்கப்பட்டு இந்த வம்ச வரலாறுக்குள் திணிக்கப்பட்டதான 4 பெண்களுடைய பெயர் அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் வம்ச வரலாறில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Who those 4 women are, you find out for yourself. அந்த 4 ஸ்திரீகள் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். But when you find out who those 4 women are, ஆனால் அந்த 4 ஸ்திரீகள் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, you will see there is reproach and shame that is attached to them. அவர்களோடு ஒட்டி கொண்ட ஒரு நிந்தை, ஒரு அவமானம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். So when Jesus comes at the end of that list, இயேசு அந்த பட்டியலின் கடைசியில் வரும்போது, it was not necessary for him to pull out these women and mention that in his list because it ruins his reputation. இயேசு இந்த பெண்களுடைய ஸ்திரீகளுடைய பெயரை எடுத்து தன்னுடைய வம்ச வரலாறில் அதை நுழைக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அது அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும். He could have just mentioned the list as male names, just as it has always happened in the Old Testament. பழைய ஏற்பாட்டின் வழக்கத்தின்படி வெறும் ஆண் மக்களுடைய பெயரை மாத்திரம் அவர் குறிப்பிட்டிருக்கலாம். But as though he's deliberately ruining his reputation, he pulls out these 4 names and puts them in the list. வேண்டுமென்றே தன்னுடைய நற்பெயரை தானே கெடுத்துக் கொள்வது போல அவர் இந்த 4 பேருடைய ஸ்திரீகளுடைய பெயரை எடுத்து தன்னுடைய வம்ச வரலாறில் நுழைக்கிறார். Jesus wants to express his love as not the God of good people but as the friend of sinners. இயேசு நல்ல ஜனங்களுடைய தெய்வமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை, பாவிகளுடைய சிநேகிதராக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். When you look at the cross, நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, it has a stigma
or a bad name associated with it. அதோடு ஒரு கெட்ட பெயர் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The Romans who instituted this punishment of crucifixion said, சிலுவையில் அறையப்படுதல் என்கிறதான இந்த தண்டனையை தோற்றுவித்ததான ரோமர்கள் இப்படி சொன்னார்கள், let not the cross be mentioned or heard in our lives. நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையின் பெயர் குறிப்பிடப்படவோ அதை நாம் கேள்விப்படவோ கூட கூடாது. Such a reproachful punishment Jesus took upon himself. He not only took it upon himself, he doesn't try to cover it up. He's advertising it everywhere. இப்படிப்பட்ட நிந்தை அவமானம் நிறைந்த ஒரு தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை அவர் மூடி மறைக்க பிரயாசப்படாமல் அதை எங்கும் அவர் விளம்பரப்படுத்துகிறார். Most of you may know this story about a boy who committed a crime and he was sent into prison for many months. உங்களில் பலருக்கும் இந்த கதை தெரிந்திருக்கும். அதாவது ஒரு குற்றம் புரிந்ததற்காக பல மாதங்கள் சிறைவாசம் அனுபவிக்கும்படி அனுப்பப்பட்டதான ஒரு பையனை பற்றிய கதை. Because he was imprisoned, his family reputation was ruined. அவன் சிறையில் அடைக்கப்பட்டபடினால் அவனுடைய குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டது. When the time came for his release, அவன் விடுவிக்கப்படக்கூடிய அந்த நேரம் வந்தபோது he realized that he is a shame to his family. தன்னுடைய குடும்பத்துக்கு இவன் ஒரு இழுக்காக மாறிவிட்டான் என்பதை இவன் புரிந்து கொண்டான். So just 1 week before his release, he wrote a letter to his parents. தன்னுடைய சிறைவாசம் முடிந்து அவன் விடுதலை ஆகிறதற்கு ஒரு வாரம் முன்னதாக தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதினான். I realized that I am not worthy to come back home. நான் வீட்டுக்கு திரும்பி வர பாத்திரன் அல்ல என்பதை நான் உணர்கிறேன். And if I come back home, I don't know if you will accept me. நான் வீட்டுக்கு திரும்பி வந்தால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. But I will do one thing. ஆனால் நான் ஒரு காரியம் செய்கிறேன். I will come by that train that crosses our home. நம்முடைய வீட்டை தாண்டி போகிறதான அந்த ரயில் வழியாக நான் வருவேன். And when I cross our home, I will look at the tree that is just adjacent to our home. நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருக்கிறதே, இந்த ரயில் நம்முடைய வீட்டை தாண்டி போகும்போது நான் அந்த மரத்தை பார்ப்பேன். Dad, if you tie a white cloth on that tree, if I see that white cloth, I will know that you accepted me and I will come back. But if there is no white cloth, I will know that you have rejected me and I will keep going on with life. அப்பா, நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதற்கு அடையாளமாக ஒரு வெள்ளை துணியை அந்த மரத்தில் நீங்கள் கட்டி வைக்க வேண்டும். ரயில் அந்த வழியாய் கடந்து போகும்போது அந்த வெள்ளை துணி அந்த மரத்தில் கட்டி இருக்க கண்டால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நினைத்து நான் வீட்டுக்கு வருவேன். அப்படி அந்த வெள்ளை துணி அங்கே இருக்காவிட்டால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைத்து நான் அதுக்கு பிற்பாடு வீட்டுக்கே வரமாட்டேன். When Dad got the letter, இந்த கடிதம் தகப்பனுக்கு கிடைத்தது. he immediately climbed up the tree and tied a white cloth. அவர் உடனடியாக ஏறி ஒரு வெள்ளை துணியை அந்த மரத்தில் கட்டி வைத்தார். Then Dad doubted. So when my son crosses home, suppose he doesn't see the white cloth. அப்பொழுது தகப்பனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னுடைய பையன் இந்த வழியாய் கடந்து வரும்போது ஒருவேளை இந்த வெள்ளை துணி அவன் கண்ணில் படாமல் போய்விட்டால் என்ன செய்வது? So he tied another white cloth in another place in the same tree. அதே மரத்தில் இன்னொரு இடத்தில் இன்னொரு வெள்ளை துணியை கட்டி வைத்தார். And he got another doubt. மறுபடியும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. Suppose he doesn't see that white cloth. அந்த இரண்டாவது வெள்ளை துணியும் அவனுடைய கண்ணில் படாமல் போனால் என்ன செய்வது? So he took a third white cloth and tied it in another place. மூன்றாவது ஒரு வெள்ளை துணியை எடுத்து மூன்றாவது அந்த மரத்தில் ஒரு இடத்தில் கட்டி வைத்தார். When the son came by train the next week, அடுத்த வாரம் அந்த ரயில் அந்த வழியாய் கடந்து வருகிறது. மகன் அதில் பயணித்து வருகிறான். he looked at the tree. அந்த மரத்தை அவன் பார்த்தான். The tree was full of white cloths. அந்த மரம் முழுக்க வெள்ளை துணிகளாக இருந்தது. Because Dad did not want his son to miss it. ஏனென்றால் அவன் அதை தவற விடுவதை தகப்பன் விரும்பவில்லை. In the same way, அதே போல you see Jesus advertising his death in the history of Israel, in the human body, in outer space. He wants us to see it, how much he loves us. இயேசு தன்னுடைய மரணத்தை, சிலுவையை இஸ்ரவேலின் வரலாற்றில், மனித சரீரத்தில், ஏன் வெளியில் இருக்கிற ஆகாய மண்டலத்தில், இப்படி எல்லா இடத்திலும் தன்னுடைய சிலுவையை அவர் விளம்பரப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus was willing to suffer for us. இயேசு நமக்காக பாடுபட மனமுவந்திருந்தார். You and I don't like suffering. எனக்கும் உங்களுக்கும் பாடுகள் பிடிக்காது. We like a jolly life. நமக்கு ஒரு ஜாலியான வாழ்க்கை தான் பிடிக்கும். My life should go clockwork, as I have timed it, as I wished it, as I dream it.
நான் எப்படி ஒரு நேரத்தை குறித்திருக்கிறேனோ, நான் எப்படி விரும்புகிறேனோ, நான் எப்படி கனவு காண்கிறேனோ, என்னுடைய விருப்பப்படியே என்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும். But when Jesus came, he knew that he had to carry the cross. Lo, I come to do thy will, O God, he said. ஆனால் இயேசு சிலுவையை சுமக்கும்படியான அந்த நேரம் வந்தபோது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று அவர் சொன்னார். It is true that once in the Garden of Gethsemane, he expressed his pain, the pain that he was going to go through, and told the Father, if it be possible, let this cup pass from me. கெத்செமனே தோட்டத்தில் அவர் கடந்து போகிற அந்த வேதனை நிமித்தம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஒருமுறை அவர் சொன்னது உண்மைதான். That is because in this human frame he realized the pain he was going to go through. ஏனென்றால் இந்த மனித உருவத்தில் இருக்கும்போது அவர் கடந்து போகிறதான அந்த வேதனையை அவர் உணர்ந்தார். So as a human being he expressed that wish, if it is possible, but the next moment he said, nevertheless, not as I will, but thy will be done. எனவே மனிதனாக அவர் மனித சரீரத்தில் இருந்து தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார், உமக்கு சித்தமானால். ஆனால் அடுத்த க்ஷணமே, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லிவிட்டார். When Peter came to know that Jesus is going to suffer, he rebuked Jesus and said, this should not happen to you. இயேசு பாடுபட போகிறார் என்பதை அறிய வந்தபோது பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டு, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, இது உமக்கு நேரிட கூடாதே என்று சொன்னார். And Jesus didn't say, yes, I also don't like it, please pray to the Father, if it be possible, let this cup pass from me. He said, get thee behind me, Satan. ஆமாம், எனக்கும் தான் பாடுபட பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஜெபிச்சு பிதாட்ட இது இந்த பாத்திரம் நீங்கணும்னா நீங்கட்டும்னு சொல்லி ஜெபிச்சு உதவி செய்யுங்க, அப்படிலாம் சொல்லல. எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொண்டார். Thou savorest not the things that be of God, but the things that be of men. நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று அவனை கடிந்து கொண்டார். So Jesus was always speaking about his death. The Son of God has come to lay his life as a ransom for many. இயேசு எப்பொழுதும் தன்னுடைய மரணத்தை முன்னறிவித்துக் கொண்டே இருந்தார். மனுஷகுமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை வைக்கவும் அவர் வந்தார் என்று சொன்னார். Why was he willing to suffer? ஏன் அவர் பாடுபட மனமுவந்திருந்தார்? One word answer. ஒரே வரியில் பதில், love. அன்பு. Love for you, love for me. என் பேரிலும் உங்கள் பேரிலும் அவருக்கு இருந்த அன்பு. But today what are we saying? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? Why is my life like this? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? There's one chorus which everyone sings. நாம் எல்லாருமே பாடுகிறதான ஒரு பல்லவி உண்டு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் இந்த கஷ்டம். Everyone is doing well, only I am suffering like this. Everybody is saying that about everybody else. எல்லாரும் எல்லாரை பற்றியும் இந்த பாட்டை பாடுகிறார்கள். Why are we saying that? நாம் ஏன் இப்படி சொல்லுகிறோம்? Jesus did not sing that chorus. இயேசு அந்த பல்லவியை பாடவில்லை. Why are we singing that chorus? நாம் ஏன் அந்த பல்லவியை பாடுகிறோம்? We are following Christianity as a religion. We are not loving Jesus. நாம் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக பின்பற்றுகிறோமே தவிர இயேசுவை நாம் நேசிக்கவில்லை. But through these Bible studies, may the Lord pull out that love in us for him, so that we might lay down our lives to suffer and die for Jesus. ஆனால் நாம் இயேசுவுக்காக நம்முடைய ஜீவனையும் வைத்து இயேசுவுக்காக பாடுபட்டு மரிக்கிறதற்கு ஏதுவாக நமக்கு அவர் பேரில் இருக்க வேண்டியதான அந்த அன்பை அவர் வெளியே இழுத்து வெளியே இந்த வேத பாடங்களின் மூலமாய் கொண்டு வருவாராக. Now like that dad in that story tied white cloths everywhere for the son to see, அந்த மகன் பார்க்க வேண்டும் என்று எல்லா அந்த மரத்தின் எல்லா இடங்களிலும் அந்த வெள்ளை துணியை கட்டின அந்த தகப்பனை போல, we are going to see a few places in the Bible, in the Old Testament, in our human body, in outer space, where God has put the cross for us to see. நாம் பார்க்கும்படியாக சிலுவையை ஆண்டவர் எப்படி பல இடங்களில் விளம்பரப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய மனித சரீரத்திலே, வெளியில் இருக்கிற ஆகாய மண்டலத்திலே, இப்படி எல்லா இடங்களிலும் சிலுவையை எப்படி அவர் விளம்பரப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். In the Old Testament, thousands and thousands of animals were sacrificed. Every sacrifice is a shadow of the coming, was a shadow of the coming crucifixion. பழைய ஏற்பாட்டிலே ஆயிரக்கணக்கான மிருகங்கள் பலியாக செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு மிருகமும் பலி செலுத்தப்பட்டது இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார் என்பதை பறைசாற்றுவதாகவே இருந்தது. In particular, there was a feast called the Feast of Passover that was celebrated every year by the Jews. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் யூதர்களால் ஆசரிக்கப்பட்டதான ஒரு பண்டிகை இருந்தது, அதுதான் பஸ்கா பண்டிகை. In one particular year, ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே, when the priests went to purchase the lambs from the market
for themselves and for the people, and when the people also went there to purchase these lambs for their homes, ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்கள் தங்களுக்காகவும் தங்கள் வீடுகளுக்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வாங்கும்படியாக சந்தைக்கு போனதான அந்த நேரத்தில், in one particular year, குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் இவர்கள் சந்தைக்கு போன நேரத்தில், when these lambs were being purchased and brought back home to be sacrificed in the evening, இந்த ஆட்டுக்குட்டிகள் விலையாக வாங்கப்பட்டு சாயங்காலத்தில் பலி செலுத்தப்படும்படியாய் வீடுகளுக்குள் கொண்டு வரப்பட்ட நேரத்தில், in that particular year, Jesus, the true Lamb of God that takes away the sins of the world, entered into Jerusalem. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு அந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அதே நாளில் எருசலேமுக்குள் நுழைந்தார். And while they were killing lambs, Jesus, the true lamb, was crucified on the cross, fulfilling the shadow. He became the reality. அவர்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து கொலை செய்கிறதான நேரத்தில், பலி செலுத்துகிற நேரத்தில், உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு அந்த பலிக்கெல்லாம், அந்த பலிகள் எல்லாம் யாருக்கு நிழலாட்டமா இருந்ததோ அந்த உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் அந்த நிழலை நிஜமாக்கும் விதத்தில் அவர் கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். Apart from these, we are going to look into some particular symbolic presentations of the cross that we see in different places. இதை தவிர்த்து இந்த சிலுவையை நிழலாட்டமாக சித்தரிக்கிறதான சில உதாரணங்களை பல்வேறு இடங்களில் அது இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். You have those pictures in your hand. It's behind us on the chart as well. அந்த படங்கள் உங்களுடைய கையில் இருக்கிறது, நமக்கு பின்னாக இங்கேயும் இருக்கிறது. Let's begin with the vessels in the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளோடு நாம் ஆரம்பிப்போம். If you look at this picture, இந்த படத்தை நீங்கள் பார்த்தால், you will see that the vessels of the tabernacle are positioned in the shape of a cross. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகள் சிலுவையின் வடிவத்தில் அவைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். This is an overhead view of these vessels of the tabernacle. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை மேலே இருந்து பார்த்தால் இந்த விதத்தில் அது காட்சியளிக்கிறது. We don't know if God intentionally designed this in the tabernacle. தேவன் வேண்டுமென்றே இதை இந்த விதத்தில் வடிவமைத்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்தாரா என்று நமக்கு தெரியாது. But if we from below are able to find this pattern, surely God saw this pattern. ஆனால் பூமியில் இருக்கிற நாம் இந்த நிழலை காணக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் மேலே இருந்து தேவன் நிச்சயமாக இதை காணக்கூடியவராய் தான் இருப்பார். And whether God did it intentionally or not, we must realize that the cross was designed for Jesus in heaven itself. ஆனால் தேவன் இதை வேண்டுமென்றே இப்படி வடிவமைத்தாரோ இல்லையோ, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் சிலுவை பரலோகத்தில் அவருக்காக முன்னதாகவே திட்டமிடப்பட்ட ஒன்றாய் இருந்தது. If you read from Hebrews chapter 8 and verse 5, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், we read that the Old Testament tabernacle was a shadow of heavenly things. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ளவைகளின் நிழலாய் இருக்கிறது என்று நாம் அங்கே படிக்கிறோம். In the first verses we read of the tabernacle, முதல் சில வசனங்களில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிக்கிறோம். and then now read verse 5. இப்பொழுது 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டப்பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். Who serve unto the example and shadow of heavenly things, as Moses was admonished of God when he was about to make the tabernacle. For see, said he, that thou make all things according to the pattern showed to thee in the mount. When God showed Moses the design of this tabernacle, God was very particular and warned Moses, be very careful that you do it as I have showed you. God showed him a sample, a pattern on the mount, and God said, do it as you saw. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை, அந்த வடிவமைப்பை மோசேக்கு தேவன் காண்பித்த போது அவர் ஒரு காரியத்தில் மிகவும் குறிப்பாக இருந்தார். மலையிலே நான் உனக்கு இந்த மாதிரியை காண்பிக்கிறேனே, இதன்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய ஜாக்கிரதையாயிரு. So it looks like there is something in heaven that Moses saw and made a replica of it on earth. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது மோசே கண்டதான அந்த காட்சி அது பரலோகத்தில் நிஜமாகவே இருக்கிற ஒன்று,
அதை அப்படியே இந்த பூமியிலே உண்டு பண்ணினார்கள். When you read from the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசித்தால் you read of the altar of incense, and then you have the ark of the covenant, all in heaven. தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So apparently Moses saw these things. God allowed him to see these things and make a replica of it on earth. எனவே வெளிப்படையாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னவென்று சொன்னால், மலையிலே வைத்து இது எல்லாவற்றையும் தேவன் மோசேக்கு காண்பித்து இதன்படியே நீ பூமியிலே செய் என்று சொன்னார். So it is likely that this design of the cross was in heaven itself, according to the position of these vessels in heaven. இந்த பனிமுட்டுகள் பரலோகத்தில் மெய்யாகவே இருக்கிறதே, அது வடிவமைக்கப்பட்டதான விதம் சிலுவையின் வடிவமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். Whatever it be, அது எப்படி இருந்தாலும் we must understand that this cross was designed in heaven and will be highlighted in eternity. இயேசுவின் சிலுவை அது பரலோகத்தில் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒன்று, நித்தியத்தில் அதுதான் மிகவும் துல்லியமாக எடுத்து காண்பிக்கப்படும். John the Baptist was the forerunner of Jesus. யோவான் ஸ்நானன் இயேசுவினுடைய முன்னோடியாக இருந்தார். When Jesus became 30 years old, இயேசு 30 வயது உள்ளவரான போது, when he was entering into his ministry, அவர் தன்னுடைய ஊழியத்துக்குள் நுழைகிற அந்த கட்டத்தில் John the Baptist introduced Jesus saying, "Behold the Lamb of God which taketh away the sin of the world." இதோ முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்துகிறார். Jesus became the fulfillment of all the sacrifices of the Old Testament. இவ்விதமாக பழைய ஏற்பாட்டின் எல்லா பலிகளுடைய நிறைவேறுதலாக இயேசு மாறினார். The cross was designed for him. சிலுவை அவருக்கென்றே வடிவமைக்கப்பட்டது. Tomorrow we will see more of this. இதை பற்றி நாளைக்கு அதிகமாக நாம் பார்ப்போம். But in eternity we will see that Jesus is projected as the lamb, the crucified lamb. ஆனால் நித்தியத்தில் நாம் காணப்போகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நித்தியத்தில் இயேசு ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவே சித்தரிக்கப்படுகிறார். When eternity is ushered in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நித்தியம் தோற்றுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கும்போது, we see Jesus mentioned as the lamb in many places. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல இடங்களில் இயேசு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And I saw a lamb and with him 144,000. இதோ நான் ஒரு ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட 144,000 பேரையும் கண்டேன். The marriage of the lamb is come and his wife has made herself ready. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். In fact, in the book of Revelation, the name Jesus is mentioned 12 times, but the name lamb is mentioned 25 times. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு என்கிற பெயர் 12 முறை சொல்லப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் என்கிற பெயர் 25 முறை சொல்லப்படுகிறது. It does not mean that the name Jesus has reduced in significance. The meaning is that Jesus is highlighted there as the lamb crucified. இயேசு என்கிற பெயருடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது என்பது இதனுடைய பொருள் அல்ல. இயேசு ஆட்டுக்குட்டியானவராக அங்கே விளம்பரப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் முக்கியம். It's not just the person of Jesus, but the crucified Jesus who's going to be the joy of the bride, who's going to be the glory of heaven. பரலோகத்தின் மகிமையாக, தன்னுடைய மனவாட்டியின் சந்தோஷமாக இருக்க போவது இயேசு என்கிற நபர் மாத்திரம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாக இருக்க போகிறார். In Revelation chapter 5 and verse 12, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் a song is sung there. அங்கே ஒரு பாட்டு பாடப்படுகிறது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். Saying with a loud voice, "Worthy is the Lamb that was slain to receive power and riches and wisdom and strength and honor and glory and blessing." Look at the Old Testament saints. Jesus died only after they lived and died. But these Old Testament saints are singing, "Worthy is the lamb that was slain." இங்கே பாடுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் ஜீவித்த காலத்துக்கு அப்புறம் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். ஆனால் இவர்கள் என்ன பாடுகிறார்கள்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் இருக்கிறார். So just because I am in the New Testament and I am going to New Jerusalem, it doesn't mean that that this song is something inferior. I love to sing this song with these Old Testament saints. Worthy is the lamb that was slain, because more than they, he was slain for me.
நான் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிறேன், புதிய எருசலேமுக்கு போகிறேன் என்பதனால் இந்த பாட்டு அதனுடைய தரம் சற்று தாழ்ந்து போகிறது என்று என்னை பொறுத்தளவில் அர்த்தம் அல்ல. அவர்களோடு சேர்ந்து இந்த பாட்டை பாட நானும் ஆசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்களை காட்டிலும் எனக்காக தனிப்பட்ட முறையில் அவர் அதிகமாக அடிக்கப்பட்டிருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் இருக்கிறார். So this symbol of the cross designed as in the tabernacle and also probably designed in heaven tells us that in heaven Jesus is going to be the crucified Jesus is going to be the highlight of heaven. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பாத்திரங்கள் வைக்கப்பட்டதான வடிவம் சிலுவையின் வடிவத்தில் இருக்கிறபடினால், பரலோகத்திலும் இப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கிறபடினால், சிலுவையில் அறையப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவர் தான் பரலோகத்தினுடைய சிறப்பம்சமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்க போகிறார். Although Jesus is now in his transformed body, in his resurrected body, இயேசு இப்பொழுது மறுரூபம் அடைந்த அல்லது அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருந்தாலும் கூட, we all know that the nail scars, the holes in his hands and feet were there in the transformed body. அந்த மறுரூப சரீரத்திலும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் உண்டானதான அந்த காயங்கள், அந்த ஓட்டைகள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். When Jesus appeared to Thomas, தோமாவுக்கு இயேசு காட்சியளித்த போது he said, behold my hands and feet. இதோ என் கரங்களையும் என்னுடைய கால்களையும் பார். And when Jesus appeared to the disciples in Emmaus, எம்மாவு சீஷர்களுக்கு இயேசு காட்சியளித்த போது, the Bible says when he broke bread they recognized him. அவர் அப்பத்தை பிட்டபோது அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. How did they recognize him? எப்படி அவர்கள் திடீரென்று அவரை அறிந்து கொண்டார்கள்? When he broke the bread, இப்படி அவர் அப்பத்தை பிட்டபோது it is likely they saw the holes in his hands. அவருடைய கைகளில் இருந்த அந்த ஓட்டைகளை அவர்கள் பார்த்திருக்க வாய்ப்புண்டு. Immediately, hey, this is Jesus. உடனடியாக இது இயேசுவாச்சே, And he disappeared. அவர் மறைந்து போனார். So it is apparent that the nail scarred, the hands are still nail scarred, the feet are still nail scarred. எனவே அவருடைய கைகளும் கால்களும் இப்பொழுதும் அந்த ஆணிகளால் உண்டான காயங்களால் நிரம்பி இருக்கிறது என்பது வெளிப்படையாக இருக்கிறது. About 7 or 8 years ago, 7 அல்லது 8 ஆண்டுகளுக்கு முன்னதாக, when I was serving in a faith home nearby, நான் பக்கத்தில் இருந்து ஒரு விசுவாச வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது young boy came to me. ஒரு வாலிப பையன் என்னிடத்தில் வந்தான். He doesn't belong to our church. அவன் நம்முடைய சபையை சேர்ந்தவன் அல்ல. He was a non-Christian. அவன் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன். And he had wooden legs from knee down. அவனுக்கு முழங்காலுக்கு கீழ் செயற்கை கால்கள் தான் இருந்தது. And he came limping and walking, and he said, I want to take baptism, but with these legs I don't know how you're going to give me baptism. அவன் அப்படியே தள்ளாடி கொண்டு நொண்டி நடந்து வந்து, எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும், ஆனால் இந்த கால்களை வைத்துக்கொண்டு எனக்கு நீங்க எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பீங்க எனக்கு தெரியல என்று சொன்னான். And then he told me his testimony. அவன் தன்னுடைய சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டான். There were many problems in my family. என்னுடைய வீட்டிலே பல பிரச்சனைகள் இருந்தது. And finally I got fed up of life. நான் வாழ்க்கையிலே நொந்து விட்டேன். I decided to die. நான் மரிக்க தீர்மானித்தேன். Remember, he doesn't know Jesus. அவனுக்கு இயேசு தெரியாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Non-Christian. அவர் கிறிஸ்தவர் அல்ல. So he went and slept on the railway track. அவன் போய் ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து விட்டான். And the train went over him, cut both his legs, and he bled and his life left him. அவன் அந்த தண்டவாளத்தில் ரயில் வந்து அவனுடைய 2 கால்களும் துண்டாகி விட்டது, ரத்தம் அதிகமாக வெளியேறி அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. And then he said, I don't know, but I woke up in some other place. எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் விழித்த போது வேற ஏதோ ஒரு இடத்தில் இருந்தேன். And it was a very nice place. அது மிகவும் நல்ல ஒரு இடம். And suddenly someone came to me திடீரென்று ஒருவர் இடத்தில் வந்தார். and said, how did you come here? Don't come here, you must go back. நீ எப்படி இங்கே வந்தாய்? நீ இங்கே வரக்கூடாது, நீ திரும்பி போ. And this boy said, no, I want to be here. இந்த பையன் சொன்னான், இல்ல நான் இங்கே இருக்க விரும்புறேன். And that man said, no, you must go back. அந்த மனிதன் சொன்னார், இல்ல நீ திரும்பி போகத்தான் வேண்டும். Argument went on. இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது. Then this boy said, okay, I'll go back, but one condition. அந்த பையன் கடைசியாக, சரி நான் போறேன், ஆனா ஒரு நிபந்தனை. When I die, I'll go back. But when I die, you must promise me that I will come back here. நான் திரும்பி போறேன், ஆனா நான் சாகும்போது நான் இந்த இடத்துக்கு வருவேன் என்பதற்கு நீங்கள் அத்தாட்சியாக எனக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். Then that man said, okay, I promise. அந்த மனிதன் சொன்னா, சரி நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். And this boy said, I told that man, that's not enough. Show your hand and put your hand in my hand and make this promise. இந்த பையன் என்கிட்ட சொல்றான், இதெல்லாம் பத்தாது,
நான் இப்படி கை நீட்டுறேன், உங்க கையை வச்சு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். So he stretched his hand out, இந்த பையன் தன்னுடைய கையை நீட்டினான். and that man stretched his hand out. அந்த மனிதர் தன்னுடைய கையை நீட்டினார். This boy said, that is when I saw the hole in his hand. அந்த பையன் சொல்றான், அப்பதான் அவருடைய கையில இருந்த ஓட்டையை நான் பார்த்தேன். Nobody told the gospel to him. He saw Jesus directly, and then he came back to earth and lived and came back to see me. யாரும் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அவன் இயேசுவை நேரடியாக கண்டான், உயிர் பிழைத்தான். அவன் என்னிடத்தில் வந்து என்னை சந்தித்து இந்த சாட்சியை சொன்னான். So this Jesus with those nail pierced hands and feet is going to be the highlight of heaven. இந்த கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த காயங்கள் உள்ள இயேசுதான் பரலோகத்தினுடைய சிறப்பு அம்சமாக இருக்க போகிறார். You know, all of heaven is made by God. முழு பரலோகமும் தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். But there is one thing that you and I made in heaven. ஆனால் பரலோகத்தில் நானும் நீங்களும் உண்டாக்கின ஒரு காரியம் உண்டு. You know what is that? அது என்ன தெரியுமா? The holes in the hands and feet of Jesus. இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் இருக்கிறதான அந்த ஓட்டைகள். So he is keeping that as a memory, what we did to him, so that we can fall down at his feet and worship him in gratitude, shedding eyes of tears for the love for the one who loved us and gave his life for us. நாம் அவருக்கு செய்ததை அவர் ஒரு நினைவாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அங்கே போகும்போது நன்றியினால் நிறைந்தவர்களாக அவர் நம்மேல் வைத்ததான அந்த அன்பை நினைவு கூர்ந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரினால் அவருடைய கால்களை நினைத்து அவரை அந்த அன்பை நாம் நினைவு கூறும்படியாக அவர் வைத்திருக்கிறார். அடுத்த குறிப்புக்கு தொடர்ந்து செல்வதற்கு முன்பாக, before we go to the next point, ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடலாமா? let's close our eyes for 1 minute. தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று அந்த வசனத்தினுடைய அர்த்தம் ஓரளவுக்கு நமக்கு இப்பொழுது புரிந்து இருக்கிறது. By now we might have understood at least to some extent the gravity of that verse, for God so loved the world. இந்த குமாரனை தேவன் நமக்காய் தந்தாரே. God gave his son for us. இந்த விவரங்களை கேட்கும்போது நமக்குள்ள அன்பு இழுக்கப்படுகிறது. And when we listen to these details, love is being pulled out of us. இப்பொழுது அந்த அன்பை வெளியே கொண்டு வந்து நன்றியினால் நம்முடைய நேசர் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். And we are going to bring out that love, and we are going to praise our beloved Jesus with gratitude. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் என்னை நேசிக்கிறார். குமாரனாகிய இயேசு அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் என்னை நேசிக்கிறார் என்று ஓரளவுக்கு புரிந்து இருக்கிறவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? Those who understood to some extent that God the Father loved me so much by giving his son for me, and those who realize that God the Son, he gave his own life and loved me so much, lift up your hands in gratitude. இந்த கடினமான உள்ளம் நன்றினால் நிரம்பட்டும். Let this hard heart be filled with gratitude. அந்த பாறையை போன்ற உள்ளம் இப்போது நன்றினால் நிரம்பி பாசத்தினால் ஆண்டவரை துதிக்கட்டும். Let that heart that is hard as a stone, as a rock, now let it be filled with gratitude and let it praise God. பாசத்தோடு நன்றியோடு எனக்காய் நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். With gratitude, with affection, Jesus who gave his life for us, gave his life for me. Let's all praise him. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you, thank you, thank you. உரமௌஷ மக்கலமௌசரபக்கலம். Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Amen. Let's now proceed to the next picture. அடுத்த படத்துக்கு நாம் இப்பொழுது கடந்து வருவோம். When you look at the first picture, முதல் படத்தை நீங்கள் பார்க்கும்போது you see the shape of the camp of Israel. இஸ்ரவேல் பாளையத்தினுடைய வடிவம் எப்படி இருந்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். The Israelites, when they moved from Egypt to Canaan, they set camp in various places as God appointed for them. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணித்த போது தேவன் தீர்மானித்தபடியே அவர்கள் பல இடங்களில் பாளையம் இறங்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். Now we are going to see that the way they set camp and the positions of the tribes around the tabernacle ultimately ended up in looking like a cross. நாம் இப்பொழுது பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த பாளையம் இறங்கினதான விதம், அந்த கோத்திரங்கள் பாளையம் இறங்கினதான அந்த வடிவம் அது சிலுவை ரூபத்தில் இருந்தது. In the center
you will see the tabernacle. அதனுடைய மையத்தில் நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிறோம். Around them you will see the priests and the Levites camping. அதை சுற்றி ஆசாரியர்களும் லேவியர்களும் பாளையம் இறங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And then the 12 tribes are divided into 4 of 3 tribes each. அந்த 12 கோத்திரங்கள் மூன்றாக 4 பிரிவுகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். Each of those 3 tribes was called a camp. அந்த 3 கோத்திரங்கள் அடங்கியதான ஒரு பிரிவு ஒரு பாளையம் என்று அழைக்கப்பட்டது. So there were 4 camps. எனவே 4 பாளையங்கள் இருந்தன. So the details of this you will see in Numbers chapter 2. இதனுடைய விவரங்களை என்னாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். You will see how each camp was assigned a position. ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். For example, let us read 2:3. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உதாரணமாக நாம் வாசிப்போம். யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். And on the east side toward the rising of the sun shall they of the standard of the camp of Judah pitch throughout their armies, and Nashon the son of Amminadab shall be captain of the children of Judah. So on the east side was the camp of Judah. கிழக்கு திசையில் யூதாவின் பாளையம் இருந்தது. With Judah, 2 other tribes, namely Issachar and Zebulun, camped with Judah. You read that in verse 5. யூதா கோத்திரத்தோடு சேர்த்து இசக்கார் கோத்திரம் செபுலோன் கோத்திரம் என்ற 2 கோத்திரங்கள் பாளையம் இறங்கினதை 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கீழே படிக்கலாம். And the total population of these 3 tribes put together, that is the total population of the camp of Judah, is mentioned in verse 9. இந்த 3 கோத்திரங்கள் அடங்கிய யூதாவின் பாளையத்தினுடைய மொத்த தொகை 9ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So when you take these 4 totals of these 4 camps, it's all in chapter 2. இப்படி 3 கோத்திரங்களாக 4 பாளையங்கள் இருந்தது. இவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை நீங்கள் எடுத்தால் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை விவரமாய் பார்க்கலாம். You will get this design that you see in the picture. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கிற இந்த வடிவம் நமக்கு கிடைக்கிறது. So see, for you and me, the book of Numbers is one of the most boring books of the Bible. என்னையும் உங்களையும் பொறுத்த விஷயத்தில் இந்த என்னாகமம் புஸ்தகம் வேதத்தில் இருக்கிற மிகவும் சலிப்பூட்டுகிற ஒரு புஸ்தகம். When you take up the challenge of reading the Bible at least once, passing through Leviticus and Numbers is like crossing the wilderness. வேதத்தை ஒரு முறையாகிலும் முழுவதாய் வாசித்து விட வேண்டும் என்கிற அந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த லேவியராகமும் என்னாகமும் புஸ்தகத்தை கடப்பது ஒரு பெரிய வனாந்திரத்தை கடப்பதை போல் இருக்கிறது. But you see, so much of information is encoded in those numbers. We thought those are insignificant. God could have put some more important stuff into the Bible. Why these numbers? But look at this unraveling of the mystery of God. ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம், இது தேவையில்லாத இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் வைப்பதற்கு பதிலாக உபயோகமான பிரயோஜனமான எதையாவது தேவன் அந்த இடத்தில் எழுதியிருக்கலாமே என்று யோசிக்கிறோம். ஆனால் இந்த எண்ணிக்கைகளில் தேவனுடைய ரகசியம் எவ்விதமாக பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்விதமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். And imagine the amount of complicated calculations that God must have made to bring this cross into effect by these people. இந்த ஜனங்கள் பாளையம் இறங்குகிறதான இந்த விஷயத்தில் இந்த சிலுவையின் வடிவத்தை கொண்டு வரும்படியாக தேவன் எவ்வளவு நுட்பமாக சிக்கலான இந்த கூட்டல் கணக்கெல்லாம் செய்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். When Jesus came many centuries later and said, in the volume of the book it is written of me, this was also probably included. You don't know, but there, I'm there, my cross is there. பல நூற்றாண்டுகள் கழித்து இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று அவர் சொல்லும்போது இந்த என்னாகம புஸ்தகத்திலும் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. உங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது என்று இயேசு சொல்வதை போல் இருக்கிறது. We all know about a prophet called Balaam who was hired by a heathen king, the king of Moab, to curse Israel. புறஜாதி ராஜாவான மோவாபின் ராஜாவினால் இஸ்ரவேலை சபிக்கும்படியாக கூலிக்கு அமர்த்தப்பட்டதான தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாமை பற்றி நமக்கு தெரியும். Although Balaam is called a prophet, we must understand he's not a Jewish prophet, he's not an Israelite, he's a heathen prophet. He came from the country of Syria, from the place called Mesopotamia, the Bible says. இவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டாலும் இவன் ஒரு யூத தீர்க்கதரிசி அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. அவன் ஒரு புறஜாதி தேசத்தில், அதாவது மெசொப்பொட்டேமியா என்கிற சீரியா நாட்டில் இருக்கிற இடத்திலிருந்து வந்தவன் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. In Joshua, Balaam is called the soothsayer
soothsayer. In Numbers chapter 25, it's written that he did not seek enchantments as at other times, which means he used enchantments. So he was not a prophet as such, he was a magician. எனவே இவன் எழுத்தின்படியான ஒரு தீர்க்கதரிசி அல்ல. யோசுவாவின் புஸ்தகத்தில் இவன் குறி சொல்லுகிறவன் என்று சொல்லப்படுகிறான். என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் அவன் முன் செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதற்கு முன்னே அவன் குறி கேட்க போகிற பழக்கமுடையவனாய் இருந்தான். எனவே அவன் ஒரு மந்திரவாதி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். So he was hired as an international magician by another king to curse an entire nation. இவன் ஒரு சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்ற மந்திரவாதி. ஒரு புறஜாதி ராஜா இஸ்ரவேல் தேசத்தை சபிக்கும்படியாக இவனை கூலிக்கு அமர்த்துகிறான். So he went and looked at this camp from 3 mountain tops, the Bible says. 3 மலைகளின் கொடுமுடிகளில் இருந்து இவன் போய் இந்த இஸ்ரவேலின் பாளையத்தை பார்த்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. So when Balaam the soothsayer, Balaam the magician saw Israel to curse Israel, what did he see? இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அவர்களுடைய பாளையத்தை 3 வித்தியாசமான மலை உச்சியிலிருந்து இந்த மந்திரவாதியாகிய இந்த குறி சொல்லுகிறவனாகிய பிலேயாம் பார்த்தபோது அவன் என்ன பார்த்தான், என்ன சொன்னான்? He would have seen this picture of the cross. அவன் இந்த சிலுவையின் படத்தை பார்த்திருக்க வேண்டும். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, do you feel that someone is doing witchcraft against you? உங்களுக்கு விரோதமாய் யாராகிலும் மந்திரவாதம் செய்வதாக நீங்கள் உணர்கிறீர்களா? You may be asking questions. I am a child of God. I've received the Holy Spirit. Why is witchcraft working against me? நீங்கள் ஒருவேளை இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஏன் இந்த மந்திரம் எல்லாம் எனக்கு விரோதமாய் பலிக்க வேண்டும்? Do you believe that the God who placed this cross in the camp of Israel has also placed his cross over your house? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? இஸ்ரவேல் பாளையத்தில் இந்த சிலுவையின் வடிவத்தை வடிவமைத்த தேவன் அவருடைய சிலுவையை உங்கள் வீட்டின் மேலும் வைத்திருக்கிறார். Now do you know why Balaam was saying he saw this picture and he says there is no witchcraft against Israel, there is no enchantment against Israel. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா பிலேயாம் ஏன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னான்? ஏனென்றால் இந்த சிலுவையின் வடிவத்தை அவன் கண்டிருக்க வேண்டும். He saw the camp of Israel, he saw God in the midst of Israel, and he says these men are invincible, they have the strength of a unicorn. அவன் இஸ்ரவேலின் பாளையத்தை பார்த்தபோது அந்த பாளையத்தின் மையத்தில் தேவன் இருக்கிறதை பார்த்தபோது இவர்கள் வெல்ல முடியாதவர்கள், அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள் என்று அவன் சொன்னான். உன்னுடைய வீட்டில் அன்றாட ஜெபம் நடக்கும் என்றால், if daily prayer is going on in your house, உன்னுடைய வீட்டில் தேவனுடைய நடத்தும் மேகம் இருக்கும் என்றால், if the leading cloud of God is in your house, அந்த மேகத்திற்குள் உன் தேவன் இருப்பார் என்று நீ விசுவாசிப்பாய் என்றால், if you believe that God is in that cloud, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. there is no divination against you. உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. there is no enchantment against you. When Balaam went to curse Israel, இஸ்ரவேலை சபிக்கும்படியாய் பிலேயாம் போனபோது ஆண்டவரே குறுக்கிட்டு போகாதே என்று சொன்னார். God intervened and said don't go. மறுபடியும் அனுமதி கேட்டபோது, when he asked permission once again, ஆனா நான் சொல்லுகிறதை தான் நீ சொல்ல வேண்டும். you can go but you must only say what I said. காசு வாங்கின அந்த பிலேயாம் சபிப்பதை விட்டுவிட்டு ஆசீர்வதித்து போகிறான். and this Balaam who took money, instead of cursing he is blessing and going. நீ தேவனுடைய பிள்ளையா? are you a child of God? உன்னுடைய வீட்டை தேவன் கண்காணிக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? do you believe that your house is under the surveillance of God? உன்னை தொடுகிறான், அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று விசுவாசிக்கிறாயா? do you believe that he that toucheth you touches the apple of his eye? எந்த மந்திரவாதியா இருக்கட்டும், whoever might be the magician, பிசாசா இருக்கட்டும், whoever might be the devil, உன்னை சொந்தம் பாராட்டுகிற தேவன் குறுக்கிட்டு அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர்தான் சொல்லுவார். the Lord who owns you, he will intercept and say what they should say. விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். with faith shall we shout hallelujah. Here is a God who protects us, who loves us. நம்மை பாதுகாக்கிற, நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் இங்கே இருக்கிறார். Now we are going to go to the next picture. இப்பொழுது அடுத்த படத்துக்கு நாம் கடந்து வருவோம். There is something in our human body that is shaped like the cross. சிலுவையின் வடிவத்தில் நம்முடைய உடலில் ஒன்று இருக்கிறது. If you look at the second picture, இந்த இரண்டாம் படத்தை நீங்கள் பார்த்தால், this is a protein molecule called laminin. இது லாமினன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு புரத மூலக்கூறாக இருக்கிறது. Some of you may say, oh, I know all this, I've already seen all this. That's not the point.
there are lessons that we must learn from it. ஒருவேளை உங்களில் சிலர் இதை வேற எங்கேயாவது பார்த்திருக்கலாம், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அது விஷயம் அல்ல. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது, அதுதான் விஷயம். We are not transferring information into your brains. We are transferring the love of Jesus into your spirits. நாங்கள் ஏதோ ஒரு வெறும் தகவலை உங்களுடைய மூளைக்கு கடத்தவில்லை. தேவனுடைய அன்பை, இயேசுவின் அன்பை உங்களுடைய ஆவிக்குள் புகுத்துகிறோம். This protein molecule that is shaped like a cross, millions and millions of such molecules, cross-shaped molecules are in our body. சிலுவையின் வடிவத்தில் இருக்கிறதான இந்த புரத மூலக்கூறு, இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. These molecules are responsible for holding our body together. Our body does not collapse because these molecules are holding our body together. நம்முடைய சரீரம் அப்படியே தூள் தூளாக அறுந்து விழாமல் ஒன்றாக இசைவினைப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மூலக்கூறுகள் தான். The Bible says we, the church of God, are the body of Christ. வேதம் சொல்லுகிறது நாம், அதாவது தேவனுடைய சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். We are held together by the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையினால் நாம் சேர்த்து கட்டப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறோம். Just like this cross-shaped protein molecule holds our body together, in the same way the cross of Christ, the message of the cross of Christ is what is holding us all together. எப்படி இந்த சிலுவையின் வடிவத்திலான இந்த புரத மூலக்கூறு ஒரு மனிதனுடைய சரீரத்தை அப்படியே ஒன்றிணைத்து தாங்கி பிடிக்கிறதோ, கிறிஸ்துவின் சபையை அவருடைய சிலுவை அல்லது சிலுவையை பற்றிய தூது உபதேசம் அது தாங்கி இணைத்து பிடிக்கிறது. When the whole world is being divided and waging war on the basis of religion, on the basis of language, on the basis of caste, we have been brought together irrespective of all these differences. மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் முழு உலகமும் பிரிந்து கிடக்கும் போது இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இல்லாமல் நாம் எல்லாரும் இயேசுவின் சரீரமாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are all people of different languages sitting here together. நாம் பல பாஷைகளை சேர்ந்தவர்கள் இங்கே ஒன்றாய் உட்கார்ந்து இருக்கிறோம். We are people of different faiths sitting here together. பல மார்க்க விசுவாசத்தை கொண்டிருந்த நாம் ஒன்றாய் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறோம். We don't care about what caste we belong to. It makes no sense for us because we have been united by the cross of Christ. நாம் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு ஒரு விஷயம் அல்ல, அதை நாம் பொருட்படுத்துகிறதே இல்லை. ஏனென்றால் இயேசுவின் சிலுவை நம்மை உண்டாக்கி இருக்கிறது. Smokers and drunkards and rowdies and adulterers, God has changed us and brought us together, united us because of his death on the cross. குடிக்கிறவர்கள், புகைப்பிடிக்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், இன்னும் கொலைகாரர்கள், இப்படி பலரை தேவன் இணைத்து சிலுவையின், கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார். Who cares if I'm rich? Who cares if I'm poor? Who cares if I'm educated? Who cares if I'm illiterate? I have been united and brought into the church of Christ by the cross of Christ. நான் பணக்காரனாய் இருந்தால் என்ன, நான் ஏழையாய் இருந்தால் என்ன, நான் படித்தவனாய் இருந்தால் என்ன, படிப்பறிவு இல்லாதவனாய் இருந்தால் என்ன, இயேசுவின் சிலுவையின் மூலமாக ஒரே சரீரமாய் நான் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன். Now we are going to move to the next picture. இப்பொழுது அடுத்த படத்துக்கு நாம் கடந்து வருவோம். What we must understand, this universe, the stars of the universe are in clusters called galaxies. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்கள் அவைகள் எல்லாம் கொத்து கொத்தாக நட்சத்திர கூட்டங்களாக இருக்கிறது. And there are millions and millions of galaxies, and each galaxy there are millions and millions of stars. லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்குள்ளேயும் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. This earth that we live in, the solar system, belongs to a galaxy called the Milky Way. நாம் இருக்கிறோம் இந்த பூமி, இது சூரிய குடும்பத்தை சேர்ந்தது. இது பால்வழி மண்டலம் என்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்துக்குள் வருகிறது. What you see in a clear sky in the night are only a few of the billions and billions of stars that exist. What you see in the sky belongs only to this Milky Way. நீங்கள் ஒரு தெளிந்த இரவு வானத்தில் காண்கிற நட்சத்திரங்கள் இந்த பால்வழி மண்டலம் என்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் மாத்திரமே. One man said to count all the stars in our Milky Way galaxy, not the other stars, only in this one galaxy, and you start counting all the stars, one per second, 1, 2, 3. If you start counting like this, to finish counting all the stars in our galaxy alone will take 2500 years. ஒரு மனிதன் இப்படி ஒரு கணக்கை சொன்னார்.
எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் எடுக்க வேண்டாம். நம்முடைய பால்வெளி மண்டலம் என்கிற இந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்களை மாத்திரம் ஒருவர் எண்ண வேண்டும் என்று சொன்னால், அவர் வினாடிக்கு ஒரு நட்சத்திரத்தை எண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2500 ஆண்டுகள் ஆகுமாம் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி முடிக்க. Now, so like this, there are many galaxies, millions of galaxies. இப்படி நம்முடைய பால்வெளி மண்டலத்தை போல லட்சக்கணக்கான மற்ற நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. One such galaxy is called the Whirlpool galaxy. அதில் ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் தான் வேர்ல்பூல் நட்சத்திர கூட்டம். And that's the picture that you see here. அதனுடைய படத்தை தான் நாம் அங்கே கடைசியாக பார்க்கிறோம். If you see that picture, அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் this galaxy you can see only with powerful telescopes. இந்த நட்சத்திர கூட்டத்தை மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கு கருவிகள் வாயிலாக மாத்திரமே நாம் பார்க்க முடியும். The light from this galaxy has not yet reached the planet Earth. இந்த நட்சத்திர கூட்டம் நமக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றால், இதனுடைய வெளிச்சம் இன்னும் பூமியை வந்து எட்டவில்லை. So far away it is. அது அவ்வளவு தொலைவில் இருக்கிறது. But if you look at the center of that galaxy, ஆனால் அந்த நட்சத்திர கூட்டத்தினுடைய மையத்தை நீங்கள் பார்த்தால், you see a picture of that cross. அந்த சிலுவையின் படத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். Is it a coincidence? இது தற்செயலாய் நடந்ததா? When you look at that picture, it's not like just a cross. It looks like somebody is hanging on the cross. அந்த படத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அது வெறும் சிலுவை அல்ல, யாரோ ஒரு சிலுவையில் தொங்குகிறது போல ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது. Supposing I have in this ball in my hand, I put about 100 dots, and you go far away, it will look like one big dot. நான் என் கையில் ஒரு பந்து போல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 100 புள்ளிகளை வைக்கிறேன். நீங்கள் சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் அது ஒரு பெரிய புள்ளியாக தெரியும். But as you come closer, you can see that it will split. It's not one dot, it's 100 dots. ஆனால் நீங்க கிட்ட வந்தால் அது ஒரு பெரிய புள்ளி அல்ல, அது 100 புள்ளி என்று நீங்கள் பார்க்கலாம். In the same way, when you go very close to this galaxy, you won't see this picture. You will see only millions of stars. But when you move out and zoom out and come to planet Earth, you will see that all those dots, those stars come together to form a picture like Jesus crucified. இந்த நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் கிட்ட போய் பார்த்தால் இப்படி சிலுவையின் வடிவம் எல்லாம் தெரியாது. பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஜூம் அவுட் செய்வது போல நாம் வெகு தொலைவில் வந்து இந்த பூமியிலிருந்து தொலைநோக்கு கருவியின் மூலமாக இப்படி பார்க்கும்போது இது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய அந்த வடிவம் நமக்கு கிடைக்கிறது. So Jesus put the telescope into the hand of the astronomer and said, "See, look at my love for you far away in those galaxies." விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடைய கையிலே தொலைநோக்கு கருவியை ஆண்டவர் கொடுத்ததான நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த நட்சத்திர கூட்டத்தை பார்க்கும்போது நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும். So God put the telescope into the hand of the astronomer to see his love from far away in the galaxy, and he put a microscope into the hand of the biochemist to look into the human body and look at his love in the protein molecule that is inside of us. ஒரு வானத்தை ஆராய்ச்சி செய்கிறதான ஆராய்ச்சியாளர்களுடைய கையில் தேவன் தொலைநோக்கு கருவியை கொடுத்ததின் காரணம், நீங்கள் வானத்தை பார்க்கும்போது அங்கே நான் மனுக்குலத்தின் மேல் உங்கள் மேல் வைத்த அன்பை பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு நுண்ணோக்கு கருவி மைக்ரோஸ்கோப்பை தேவன் ஒரு உயிர் வேதியியலாளர்களிடம் கொடுத்ததின் நோக்கம், நீங்கள் உங்களுடைய சரீரத்தை அப்படி உற்று நோக்கும் போது என்னுடைய அன்பை நீங்கள் பார்க்க வேண்டும். Many saw it, பலரும் அதை பார்த்தார்கள், பார்த்திருக்கிறார்கள். but many didn't want to see it. ஆனால் பலரும் அதை பார்க்க விரும்பவில்லை. The Bible speaks of willing ignorance. வேதம் மனப்பூர்வமான அறியாமையை குறித்து பேசுகிறது. Ignorance means I don't know, tell me. அறியாமை என்று சொன்னால் எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்க. Willing ignorance means I don't want to know even if you tell me. மனதார அறியாமல் இருத்தல் என்று சொன்னால் நீங்க எனக்கு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், விருப்பம் இல்லை. You read that phrase, willing ignorance, in 2 Peter chapter 3, I think it's verse 5 or 6. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 அல்லது 6ஆம் வசனத்தில் மனதார அறியாமல் இருக்கிறார்கள், மனதார அறியாமல் இருத்தல் என்ற அந்த பதத்தை நாம் படிக்கிறோம். So although God, like that dad who put those pieces of cloth on the tree, expressed his love for us from various places and directions in space and in the human body, there are people who have seen it. God showed it to them, but they said, I don't want to know.
ஆனால் எப்படி அந்த தகப்பன் மகன் காணும்படியாக அந்த மரம் எங்கும் வெள்ளை துணிகளை கட்டி வைத்தாரோ, தேவன் இப்படி நம்முடைய சரீரத்தில் வெளியே வான்வெளியில் இப்படி எல்லா இடங்களிலும் தன்னுடைய அன்பை பறைசாற்றும் அந்த காட்சியை வடிவமைத்து வைத்திருந்தார். பலரும் அதை கண்டார்கள், ஆனால் பலரும் அதை காண விரும்பவில்லை. அந்த அன்பை அறிந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. So God put the telescope into the hands of the scientists, the microscope into the hands of the scientists, and made them explore and research and discover so that they might find him. But they said, no, we don't want to know. இந்த விஞ்ஞானிகளுடைய கையிலே தேவன் தொலைநோக்கு கருவியையும் நுண்ணோக்கு கருவியையும் கொடுத்ததுக்கான காரணம், அவர்கள் வெளியிலே வான்வெளி மண்டலத்தையும் மனித சரீரத்தையும் ஆராய்ச்சி செய்து வேற எதையோ கண்டுபிடிப்பதற்காக அல்ல, அவர்கள் ஆராய்ச்சி செய்து தன்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது இதெல்லாம் பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு தெரிய விருப்பம் இல்லை என்று மறுதலித்து விட்டார்கள். Therefore the wrath of God is going to come upon them, the Bible prophesies. எனவே வேதம் சொல்லுகிறது தேவ கோபம் அவர்கள் மேல் வர இருக்கிறது. Romans chapter 1, ரோமர் 1ஆம் அதிகாரம் we read in verse 20, 20ஆம் வசனத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். the invisible things of God are clearly seen in creation. தேவனுடைய அதரிசனமான காரியங்கள் சிருஷ்டிப்பிலே தெளிவாக காணப்படுகிறது. Let's read that. தயவுசெய்து வாசிப்போம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமில்லை. No excuse. போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. I gave you a telescope, I gave you a microscope, I made you see it, you saw it, you published it, but you're not believing in me. No excuse. நான் உங்களுடைய கையில ஒரு தொலைநோக்கு கருவியை கொடுத்தேன், ஒரு நுண்ணோக்கு கருவியை கொடுத்தேன், நீங்கள் அதை காணும்படியாக நான் அதை உங்களுக்கு காண்பித்தேன், நீங்கள் அதை கண்டீர்கள், நீங்கள் தான் இதை பிரசுரித்தீர்கள், ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, எனவே உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. Read verses 18 and 19. 18, 19 ஆகிய வசனங்களை வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அபபத்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. What is written here? இங்கே என்ன எழுதி இருக்கிறது? They held back the truth. They saw the truth, they saw reality, but they held it back in unrighteousness, unjustly. அவர்கள் உண்மையை சத்தியத்தை கண்டார்கள், ஆனால் அதை விலக்கி அடக்கி வைத்தார்கள். அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைத்தார்கள். No, 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 no. There's no creator. Man came from a monkey. இல்லை இல்லை இல்லை, சிருஷ்டிகர் என்றெல்லாம் யாரும் இல்லை, மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன். There is no God. தேவன் என்று ஒருவர் இல்லை. All this has happened by accident. இதெல்லாம் தற்செயலாய் நடந்த ஒரு விபத்து. Now read verse 19. 19ஆம் வசனத்தை. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். It's written, God showed it to them in English. ஆண்டவர் அவர்களுக்கு அதை, தேவனே அவர்களுக்கு அதை காண்பித்திருக்கிறார் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. I called you, I gave you instruments, I gave you wisdom, I showed it to you, but you've held back the truth. My wrath is going to come on you. நான் உங்களை அழைத்தேன், நான் இந்த பனிமுட்டுகளை எல்லாம் உங்கள் கையிலே கொடுத்தேன், நான் உங்களுக்கு உண்மை என்ன சத்தியம் என்ன என்று காண்பித்தேன், நீங்கள் அதை கண்டீர்கள், ஆனால் நீங்கள் அதை அடக்கி வைத்தீர்கள், எனவே என்னுடைய கோபம் உங்கள் மேல் வரப்போகிறது. But there's one good news. ஆனால் ஒரு நல்ல செய்தி. Jesus said, இயேசு சொன்னார், suddenly one day he prayed to the Father, I thank you, Father, because you've hidden these things from the wise and the prudent and you've revealed it unto babes. திடீரென்று ஒரு நாள் இயேசு பிதாவை பார்த்து இப்படி ஜெபிக்கிறார், பிதாவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏனென்றால் நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கும் பாலகருக்கும் இதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். Who are those babes? அந்த குழந்தைகள் யார்? Those wise men who saw it have denied it and held back the truth. அந்த ஞானிகள் விஞ்ஞானிகள் அதை கண்டார்கள், ஆனால் அவர்கள் சத்தியத்தை அடக்கி வைத்து விட்டார்கள். You and I don't have telescopes or microscopes, but without them we have found our Savior. என் கையிலும் உங்கள் கையிலும் தொலைநோக்கு கருவியோ நுண்ணோக்கு கருவியோ இல்லை, ஆனால் அதை இல்லாமலேயே நாம் நம்முடைய இரட்சகரை கண்டுபிடித்து இருக்கிறோம். All those who say I have found my Savior, shout a hallelujah. என்னுடைய இரட்சகரை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. Next we move to another sign of the cross in the word of God. வேதத்திலே சிலுவையின் இன்னொரு அடையாளத்துக்கு நாம் இப்பொழுது கடந்து வருவோம். In the Bible we read of two minor offerings. வேதத்திலே இரண்டு சிறிய பலிகளை குறித்து நாம் படிக்கிறோம். We know that there are 5 major offerings and 5 minor offerings. மொத்தத்தில் 5 பெரிய பலிகளும் 5 சிறிய பலிகளும் உண்டு என்று நமக்கு தெரியும்.
two of those minor offerings are, one is the wave offering, the other is the heave offering. அந்த சிறிய பலிகள் 5 2 பலிகள், ஒன்று அசைவாட்டும் காணிக்கை, இரண்டாவது ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை. These two offerings are actually subdivisions of the peace offering. You will see that in Leviticus chapter 7. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் இந்த ரெண்டு சிறிய பலிகள், அதாவது ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை, அசைவாட்டும் பலி, இது இரண்டும் சமாதான பலியினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக இருக்கிறது. Now if you look at these two offerings, இந்த ரெண்டு காணிக்கைகளையும் நீங்கள் பார்த்தால், if you see what the heave offering is, இந்த அசைவாட்டும் காணிக்கை என்றால் என்ன என்று பார்த்தால், the heave offering means the object of sacrifice is taken in the hand and lifted up before God with an up down movement. இந்த ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை என்று சொல்லும்போது அந்த காணிக்கையை கையில் எடுத்து அது தேவனுக்கு முன்பாக இப்படி மேலே கீழே இந்த கண்ணோட்டத்தில் இது ஏறெடுத்து படைக்கப்படுகிறது. So there's a vertical movement. எனவே இது மேல் நோக்கிய ஒரு நகர்வாக இருக்கிறது. The wave offering on the other hand is offered to God with a left right movement. மறுபகுதியிலே நீங்கள் இந்த அசைவாட்டும் காணிக்கை எடுத்துக்கொண்டால் அது வலது இடது பக்கமாக இப்படி தேவனுக்கு அசைவாட்டப்படுகிறது. When you put these two offerings together, you get the sign of the cross. இந்த இரண்டு நகர்வுகளையும் நீங்கள் சேர்த்தால் உங்களுக்கு சிலுவையினுடைய அந்த வடிவம் கிடைக்கிறது. And realizing that these two offerings come under the peace offering, இந்த இரண்டு காணிக்கைகள் அல்லது பலிகளும் சமாதான பலியின் கீழ் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், read in Isaiah chapter 53 and verse 6 that Jesus died for us so that he might make peace between God the Father and us. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கம் தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக என்று ஏசாயா 53:6 படிக்கிறோம். So before Jesus died, man and God were enemies. இயேசு மரிப்பதற்கு முன்னதாக மனிதனும் தேவனும் சத்துருக்களாய் இருந்தார்கள். We were running away from God and God's wrath was on us. நாம் தேவனை விட்டு ஓடிக்கொண்டே இருந்தோம், தேவனுடைய கோபம் நம் மேல் வந்து கொண்டு இருந்தது. But the chastisement of that peacemaking came upon Jesus. ஆனால் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதான சிட்சை இயேசுவின் மேல் வந்தது. One man of God said, ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார், we are saved by God, through God, from God, for God. நாம் தேவனால் மீட்கப்பட்டோம், தேவன் மூலமாக மீட்கப்பட்டோம், தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம், தேவனிடத்திலிருந்து மீட்கப்பட்டோம். We are saved by God, through God, from God, for God. நாம் தேவனால் மீட்கப்பட்டோம், தேவன் மூலமாய் மீட்கப்பட்டோம், தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம், தேவனிடத்திலிருந்து மீட்கப்பட்டோம். What do you mean saved by God? தேவனால் மீட்கப்பட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? By God the Father. பிதாவாகிய தேவனால். Saved through God. தேவன் மூலமாய் மீட்கப்பட்டோம் என்றால் by Jesus the Son. குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் மீட்கப்பட்டோம். From God, saved from God. தேவனிடத்திலிருந்து மீட்கப்பட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? From the wrath of God. தேவ கோபத்திலிருந்து மீட்கப்பட்டோம். For God. தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? We are saved from the wrath of God, through God, by God, so that we might belong to God. நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும்படியாக தேவனால், தேவன் மூலமாக தேவ கோபத்திலிருந்து மீட்கப்பட்டோம். The chastisement of our peace came upon him so that God can reconcile us with himself. தேவன் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படியாக நம்மேல் வர இருந்ததான அந்த சிட்சை, அந்த ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. One man of God said, ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொன்னார், outside of the cross of God, the cross of Christ, the wrath of God burns. கிறிஸ்துவின் சிலுவைக்கு வெளியே தேவ கோபம் பற்றி எரிகிறது. Supposing a building was on fire. ஒரு கட்டடம் தீப்பிடித்து எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். So many buildings are being demolished and broken and blasted and burning today in many parts of the world. இன்றைக்கு உலகத்தின் பல பகுதிகளிலும் கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது, கட்டடங்கள் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது, கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. Supposing you are in a flat that is on fire. நீங்கள் தீப்பிடித்து எரிகிற ஒரு ஃபிளாட்ல இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And there is only one apartment where there is no fire. ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல மாத்திரம் நெருப்பு இல்லை. How careful you will be to remain inside. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள் போய் புகுந்து கொள்வதில் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பீர்கள். In the same way,
because we are supposed to die, the wrath of God is going to burn up on us, but there is only one room where you and I can escape that wrath of God. That's the cross of Christ. அதே போல இந்த முழு உலகமும் தேவனுடைய கோபத்தால் பற்றி எரிய போகிறது. ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கிறது அந்த தேவ கோபத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க, அதுதான் கிறிஸ்துவின் சிலுவை. You move out of that area, the wrath of God will burn. அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தேவனுடைய கோபம் பற்றி எரியும். That's why this subject is so crucial. The cross of Christ is so important for our protection, for our life, for our sustenance. எனவேதான் நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய ஜீவியத்துக்காக, நம்முடைய ஜீவியம் பராமரிக்கப்படும்படியாக கிறிஸ்துவின் சிலுவை என்கிறதான இந்த தலைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Lastly, we are going to see the brazen serpent. கடைசியாக நாம் வெண்கல சர்ப்பத்தை பார்க்க போகிறோம். We don't know if this brazen serpent was exactly like this. This is just a symbolic representation. மோசேயினால் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் இவ்விதமாக தான் இருந்ததா என்று நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அவர்கள் இதை ஒரு நிழலாட்டமாக வடிவமைத்திருக்கிறார்கள். But we know in the book of Numbers how the Israelites were bitten by serpents. ஆனால் என்னாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டார்கள். Jesus Christ, the brazen serpent was raised up to reverse the effect of this serpent. அந்த சர்ப்பத்தினுடைய கடியினால் உண்டான அந்த விஷத்தை முறிக்கும்படியாக இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. There are some roots and some medicines that will reverse the effect of snake poison. பாம்பு கடியினால் உண்டாகிற அந்த விஷத்தை முறிக்கும்படியாக சில வேர்கள் மருந்துகளாக பயன்படுத்தப்படுகிறது. Do you know that you and I have already been bitten by a serpent, not a small one, a big serpent? நீங்களும் நானும் ஏற்கனவே ஒரு பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சாதாரண சின்ன பாம்பு அல்ல, ஒரு பெரிய பாம்பு. That big serpent has bitten all of us, and we are born with that serpent bite. And that serpent bite is the sin that we are born with, the nature of sin. அந்த பெரிய பாம்பு நம்ம எல்லாரையும் கடித்திருக்கிறது. அந்த பாம்பின் விஷம் ஏறியவர்களாகத்தான் நாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அந்த பாம்பு கடி, அந்த விஷத்துக்கு பேர் தான் நமக்குள் இருக்கிறது அனுஜென்ம பாவம். Just like this brazen serpent was lifted up to reverse the effect of the serpents that bit the Israelites in those days. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்ததான அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தை முறிக்கும்படியாக எப்படி இந்த வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்டதோ, Jesus was lifted up for our sakes to reverse the effect of the big serpent's bite in our souls. நம்முடைய ஆத்மாவிலே அந்த பெரிய பாம்பின் கடியினால் உண்டான விஷத்தை முறிக்கும்படியாக இயேசு நமக்காக உயர்த்தப்பட்டார். We read our key verse in John 3:16. நம்முடைய ஆரம்ப வசனமாக யோவான் 3:16 நாம் படித்தோம். But if you just move 2 verses above that. ஆனால் அதற்கு 2 வசனங்கள் மேலே நீங்கள் சென்றால், read it please. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. So Jesus died on the cross so that we may not perish. That's what verse 16 says, the key verse. What perish? Dying of serpent bite. நாம் கெட்டு போகாமல் அல்லது அழிந்து போகாமல், அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அந்த பாம்பு கடியினால் செத்து போகாமல் இருக்கும்படியாக இயேசு மரித்தார் அல்லது உயர்த்தப்பட்டார். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடுவோம். Now let's close our eyes. இயேசு எனக்காய் மரித்தார் என்று தனிப்பட்ட விதத்தில் ஒரு வாசகமாக, ஒரு மூளை அறிவாக அல்ல, இப்பொழுது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் ஓரளவுக்கு புரிந்திருக்கிறோம். Now not just like reading and writing or for namesake, but we have understood to a certain extent that why did Jesus die for me? ஏன் இவ்வளவு அன்பு கூர்ந்தார்? Why did he love me so much? நாம் வாசித்த அந்த ஒரு வசனம் சொல்லுகிறது, the one of the verses that we read say, ஒரே ஒரு அனுமதி உண்டு இனிமேல் வாழ்வதற்கு. There is one permission for us to live. ஜீவனை கொடுத்து அவருக்கென்று வாழலாம். We can live for him who gave his life for us. இனிமேல் நான் எனக்காக வாழ எனக்கு அனுமதி இல்லை. அப்படி நான் வாழ்ந்தால் நான் நரகத்துக்கு தான் போக வேண்டும். Hereafter I am not allowed to live for me. If I live, I have to go to hell. அந்த சர்ப்பத்தின் கடியாகிய பாவம் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நமக்காய் ஜீவனை கொடுத்தவருடைய கரத்தில் ஒப்படைத்து தான் ஆக வேண்டும். We have to yield our lives into the hands of him who died and rose again for us if we want to put away that sin which is the snake bite.
நாம் இந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். தமிழ் பாட்டு பாடினோமே, அதனுடைய கடைசி சரணத்தை நாம் பாட போகிறோம். We are going to sing the last stanza of the Tamil song that we sang. மனப்பூர்வமாக நான் என்னை இயேசுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Willingly I yield myself into the hands of Jesus. இனி நான் அல்ல, Henceforth not me. எனக்கு நான் வேண்டாம். I don't want me. என்னை நான் மறுதலிக்கிறேன், என்னை நான் வெறுக்கிறேன். I deny myself. I hate myself. எனக்கு இயேசு போதும். Jesus is enough for me. இயேசுடைய அன்பு எனக்கு போதும். The love of Jesus is enough. நான் அவருக்காகவே வாழும்படியா என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். And I yield myself to live for him alone. இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் தான் நம்மை வாழ பரலோகம் அனுமதிக்கிறது. Heaven is allowing me to live only for this reason. வாழ்ந்தால் அவருக்காக ஜீவனை கொடுத்தவராக அன்பு கூறினவருக்காக வாழலாம். If you live, you can live for him who gave his life for you, who loved you. அந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று எத்தனை பேர் சொல்ல போகும்? How many of you say that life is enough for me? அவர் என்னை ஆட்கொள்ளட்டும். Let him take full control of me. அன்பு என்னை இழுக்கட்டும். Let his love draw me. என்னை நான் வெறுக்கிறேன், என்னை நான் மறுதலிக்கிறேன். I hate myself, I deny myself. நான் பல கேள்விகளோடு நான் வந்தேன். I came with many questions. நான் என்ற அந்த கேள்விகளில் நான் நிரம்பி இருந்தேன். And in all my questions, I was full. இப்பொழுது எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்கிறேன். But now I put all things on the altar. எனக்கு இயேசு போதும். Jesus is enough for me. அவருக்காக வாழ நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? Those who say I yield myself to live for him, put up your hands. ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். God is in our midst. அந்த சிலுவை நிழல் நம்மேல் விழுகிறது. The shadow of the cross is overshadowing us. தேவ கோபாக்கனை நம்மை விட்டு விலகுகிறது. And the wrath of God is departing from us. அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த பெரிய சர்ப்பத்தினுடைய விஷமானது ஆண்டவர் நீக்கி போடுகிறார். And that poison of the serpent that is in us, the Lord is eradicating it from our life. உன் வீட்டை நோக்கி வந்த பில்லி சூனியத்தின் வல்லமைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். The Lord is destroying the powers of witchcraft that came against your house. நீ தனிமையாய் வந்தாய். You came alone. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நீ போக போகிறாய். But you are going to return with the crucified Christ. கைவிடப்பட்டவனாய் வந்தாய். You came as one who was forsaken. உனக்கு இன்றைக்கு ஒரு துணை கிடைத்திருக்கிறார். But you have found a helpmeet today. அவருடைய கரத்தை நீ பிடித்துக்கொள். Take hold of his hands. கரங்களை உயர்த்தினவர்கள் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். And the Holy Spirit is moving amongst them who have lifted up their hands. இன்றிலிருந்து ஆண்டவர் உன் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுக்கிறார். From today the Lord is taking charge of your life. இனிமேல் உன் ஃபியூச்சரை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. Henceforth surrender your future into his hands. ஆவியானவர் அசைவாடி இடம் கொடுப்போமா? Give room for the Holy Spirit to move. அவர் உன் கரத்தை பிடித்து இயேசு என்று உங்களை நடத்த போகிறார். He is going to take hold of you by your hands and lead you to Jesus. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நீ பின்னாடி வீட்டுக்கு போ. Go home with this crucified Christ. இப்பொழுது உன் சத்துருவை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாய். Now you are ready to meet your adversary. இதுவரைக்கும் என்ன ஒடுக்கின பிசாசு பின்வாங்க போகிறான். The devil who was oppressing you till now is going to retreat. ஏனென்றால் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். Because the great God is with you. நல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். The good God is with you. நேசிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். One who loves you is with you. ராமா ஷபகலமா சபானியம் கலமானியம் துடா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தை வந்தினையே தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தை வந்தினையே நினைகளிலே அவரிலே எனக்கோர் மேன்மை வேறில்லையே நினைக்கையிலே அகந்தனிலே எனக்கோர் எல்லாரும் விசுவாசத்தோடு இனி நான் அல்ல நான் நல்ல விளைப்பதினிலே கிறிஸ்து இயேசுவே இன்னும் ஜீவிக்கிறார் இனி நான் அல்ல விளைப்பதினிலே கிறிஸ்து இயேசுவே இன்னும் ஜீவிக்கிறார். ஒரு நிமிடம் நீ பாடுகிறதை 2 பேர் கேட்க வேண்டும். 2 people must listen to your song. ஒன்று உன்னை நேசித்து உனக்கு ஜீவனை கொடுத்த இயேசு உன் பாட்டை கேட்கட்டும். One, let Jesus who loved you and gave his life for you listen to your song. இரண்டாவது இதுவரைக்கும் உன்னை அடக்கி ஆளுகை செய்து அடிமைப்படுத்தின பிசாசு இதை கேட்கட்டும். Secondly, the devil who was oppressing you, ruling you and controlling you till now, let him
சொல்லுவாய், You will say one thing. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Behold, the prince of this world cometh and hath nothing in me. ஆகையால் நீ தைரியமாய் உன் சத்தத்தை உயர்த்தி பாடு. Therefore boldly lift up your voice and sing. தம்மை பலியாய் சிலுவையிலே தந்த இவன்பினையே, தம்மை பலியாய் சிலுவையிலே தந்த இவன்பினையே, நினைக்கையிலே அகந்தனிலே எனக்கோர் மேன்மை வேறில்லையே, நினைக்கையிலே அகந்தனிலே எனக்கோர் தைரியமாய் சத்தமாய், இது நான் அல்ல விளைப்பதினிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், இனி நான் அல்ல பிழைப்பதனிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார், இனி நான் அல்ல. தைரியமாய் சத்தமாய் உன் நேசர் உன்னோடு கூட இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். ரமம் ஷம கலமாரியா ஷம கலமானோ, நான் அல்ல விளைப்பதினிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், நான் அல்ல விளைப்பதினிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு முறை இந்த சரணத்தை நாம் பாடப் போகிறோம். Once more we are going to sing this stanza. ஆனா அதற்கு முன்பாக But before that, உங்களுக்கு ஒரு நிமிடம் தருகிறேன். I give you 1 minute. கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பாருங்கள். Close your eyes and look at Jesus who is crucified on the cross. உங்களுடைய அனுமதி அவர் கேட்கவில்லை. He is not asking your permission. நீ பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு வரப்போகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர்களை அறிந்து முன்பதாகவே அவர் குறுக்கிட்டு உனக்காய் ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் மரித்தார். Even before you were born, he intercepted. He knew all the difficulties and losses and the pain that you are going to endure and the tears, and for that he died on the cross. இப்பொழுது உன்னுடைய வார்த்தைக்கு அவர் காத்திருக்கிறார். Now he is waiting for your word. கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி நீ பேசு. Close your eyes and speak to Jesus who hung on the cross. உன் வாயை திறந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு நீ பேசு. Open your mouth and speak to Christ who is crucified. இயேசுவே இனிமேல் எனக்கு நான் வேண்டாம். Jesus, henceforth I don't need me. நீர் போதும் இயேசுவே. You are enough for me. என் வாழ்க்கைக்குள் நீர் வாரும் இயேசுவே. Jesus, come into my life. ஒரு நிமிஷம் அந்த கண்ணை மூடி நீ சொல்லு. 1 minute, close your eyes and say this. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலிருந்து உற்பத்தியான பெரிய சக்தி உன்னை தொட போகிறது. A power that is going to be generated from the crucified Christ is going to touch you. உன்னுடைய கெட்டுப்போன சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறது. It is going to quicken your body that is destroyed. தீட்டுப்பட்ட ஆத்துமாவை சுத்திகரிக்க போகிறது. It's going to sanctify your soul that is defiled. உன் கட்டப்பட்ட குடும்பத்தை விடுவிக்க போகிறது. It's going to deliver your family that is bound. 10 செகண்ட் டைம் தர, நீ ஆண்டவரோடு பேசு. 10 seconds I give, speak to God. அவர் சொல்லுகிறார், என் புறாவே, என் உத்தமியே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். He says, my dove, my undefiled, let me listen to your voice. சம்துதா சமகத்ரியாமா சபா ரியலா ஷபகரமா சப்பலங்கரமானி அம்துதா. ஆண்டவரே, வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. நிரமா ஷபகரமானா மந்துதா. Thank you Jesus. Amen.
இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார்கள். There are people who boast of many things in this world. எத்தனையோ சாதனைகளை படைத்து அவர்களுடைய பெரிய பேரும் புகழும் மேன்மையா இருக்கலாம். And they might have made many achievements and have many credentials to their name. நானும் பல காரியங்களை சாதித்திருக்கலாம். We might have also achieved a lot. ஆனால் இன்றைக்கு But today, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் கண்ட இன்றைக்கு, today when I saw Jesus who is crucified, என்னுடைய சாதனைகளையும் மேன்மைகளையும் நான் குப்பையாய் எண்ணுகிறேன். all my achievements, all my excellency I counted as dung. இயேசுதான் என்னுடைய மேன்மை. Jesus alone is my excellency. எனக்கு ஒரு மேன்மை வேறில்லை. I don't have any other thing as excellency. இன்னொரு முறை இயேசுவை நோக்கி நீ பாடுவாயாக. Once again sing this to Jesus. தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தை வந்தினை தந்தை பலியாய் சிலுவையிலே தந்தை வந்தினை நினைக்கையிலே அவர்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லை நினைக்கையிலே அவர்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லையே நினைக்கையிலே அவர்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லை நினைக்கையிலே அவர்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லை நினைக்கையிலே அவர்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லை நினைக்கையிலே அவர்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லை.
சிலுவையிலிருந்து இறங்கி இப்போது நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே அன்பு. இந்த அன்பு உண்மையான தேவ அன்பாக இருக்கிறது. Yes, this love which is descending from Calvary and is being poured in our hearts now is the real love of God. இது அழிந்து போகிற மனித அன்பு அல்ல. This is not the love of man that perish. இது அழியாத தேவ அன்பு. This is the incorruptible love of God. பற்றி எரிய இடம் கொடுங்கள். Give room for it to burn. ஓ ஷபா பா 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 பா. பர்வதம் போல் இருந்து உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பாவம் எங்கே? Where is that sin that was with you and tormenting you? இந்த அன்புக்கு முன்பாக அது உருகி போயிற்று. It has melted before this love. இனி அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்யாது. Henceforth that sin will not rule over you. அவருடைய அன்பினால் கர்த்தர் அதை அழித்தார். By his love the Lord has destroyed it. உன்னை அலட்டிக் கொண்டிருந்த வியாதி எங்கே? Where is that sickness that was tormenting you? அந்த வியாதியின் வல்லமை அழிக்கப்பட்டது. The power of that sickness has been destroyed. வியாதியினால் நீ சேதப்படுவதில்லை. You will not be hurt by sickness anymore. கர்த்தர் உன்னை விடுவித்திருக்கிறார். The Lord has set you free. கர்த்தர் உன்னை விடுவித்திருக்கிறார். The Lord has set you free. சாபம் உன்னை விட்டு போய்விட்டது. The curse has been removed from you. இனி சாபம் இல்லை. No more curse. ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிலுவையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவ அன்புக்காக இவ்வளவாய் நம்மை அன்பில் கூர்ந்தார் என்பதை எவ்வளவு என்பதை விளங்கிக் கொள்ளும்படி மனதை பிரகாசிப்பித்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த அன்பு கூடி வந்த ஒவ்வொருவரையும்
ஆட்கொண்டபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் இனி உள்ள நாட்களில் எல்லாம் 24 மணி நேரமும் இந்த அன்பே நம்மை நடத்த போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் Praise the Lord. ஸ்தோத்திரம் Praise the Lord. Praise the Lord. இனி உள்ள நாட்களில் இன்னும் மேன்மையான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி ஒவ்வொருவருடைய மனதையும் பிரகாசிப்பித்து இன்னும் அதிகமாய் நம்முடைய அன்பு ஆண்டவரிடத்தில் கிட்ட இழுத்து கொள்ள போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த ஒய்எம்சி மீட்டிங் கத்தாவே முதலாம் நாள் கூட்டங்களை கொடுத்து பொறுப்படுத்து மிகவும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம். வர வேண்டிய ஜனங்களாரை கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆலோசனைகள் வெளிப்படுத்தினீரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா. தாசன் மூலமாக உங்கள் கர்த்தாவே நீ வெளிப்படுத்தின கர்த்தாவே எல்லா சத்தியங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, உடைய அன்பை எங்கள் மேல் ஊற்றி எங்களை பற்றி எரியும்படியாக நீ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. கர்த்தாவே கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தாவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஊர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டே, எங்களிடத்திலே என்னிடத்திலே ஒவ்வொருத்திலையும் கர்த்தாவே இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு என்று சொல்வதற்கு எங்களுக்கு முடியாது கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே வேதபாட கொடுத்தின் மூலமாக சில காரியங்கள் மூலமாக கர்த்தாவே எங்களை வெளிப்படுத்தி அபேரி அறிவித்துக் கொண்டே இருக்கிற கர்த்தாவே நாமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகரும் பேதைகளுமாய் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரமையா இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்து கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் ஜீவிப்பதற்கு நாங்கள் உம்முடைய சிலுவையை கர்த்தாவே சுமந்து கொண்டே செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. எங்களை நேசித்து கர்த்தாவே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை பின்பற்றி கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தாவே ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நாங்கள் ஜீவனை கொடுக்க எப்பொழுது ஆயத்தமாக எங்களை ஒப்பு கொடுத்து ஆயத்தமான காலப்பட உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே. ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. உம்முடைய சமூகத்தில் வந்தாலும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா நீ பாவத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமே, வியாதியின் மேல் ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் மேல் வல்லமையின் மேல் ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா. பெற்றுக்கொண்ட கிருபைகளை கர்த்தாவே ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரமையா அனுபவித்துக் கொண்டு நன்றியா ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா இந்த நாளில் வெளிப்படுத்திய எல்லா கிருபைகளுக்காக எல்லா சத்தியங்களுக்காக எல்லா ஸ்தோத்திரமையா நன்மைகளுக்காக போய் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே மீதியான நாட்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரமையா இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே ஆழமாய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் மண்டையிலே கர்த்தாவே நீ இழுத்துக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீ சேர்த்துக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எதற்காக நீ சிலுவையில மரித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கர்த்தாவே ஸ்தோத்திரமையா ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த சிலுவையில கர்த்தாவே இயேசுவுக்காக ஜீவிக்க இயேசுவுக்காய் மரிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரமையா ஒவ்வொரு ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே. சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யணுமே கர்த்தாவே. நாமத்தை வெளிப்படுத்தணுமே கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யணுமே கர்த்தாவே. தாழ்த்தி விட கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. அந்த கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட உங்கள் அன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்புக்கு கர்த்தாவே பாத்திரமாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கர்த்தாவே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கொடுத்து நீ பொறுப்படுத்தி நீ ஆசீர்வதித்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரமையா கொண்டுகளை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மகிமையும் கனவு துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லுங்க.